ஸோ நாங்கள் அன்றைய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு தரம் சிலபஸ் பக்கம் போயிட்டு வருவேன். ஸோ நான் இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த சிலபஸை காட்டினேன். நான் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தோம்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய டாபிக்ஸ் வந்து ஏற்கனவே ஃபெமிலியரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அறிமுகம் பார்த்துட்டு வந்தோம், கொடுகடன் வழங்குனர்கள் மற்றும் பெறுநர்கள் என்ற வகைகளை பார்த்துட்டு வந்தோம், கடன் பொருட்கள் என்ற வகைகளை பார்த்துட்டு வந்தோம், ஒரு கடன் வழங்கும் நிறுவனத்தின் கொடுகடன் கொள்கை மற்றும் கலாச்சாரத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு கொடுகடன் படிமுறை கிரெடிட் ப்ரோசஸ் அதை நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ரீஃபாக பார்த்தோம். அதில் தான் நாங்கள் முதலாவது கடன் மதிப்பீட்டை பற்றி கடன் மதிப்பீடு சம்பந்தமான டிஃபரண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லலாம், கிரெடிட் இவாலுவேஷன் டெக்னிக்ஸ், அது தனி நபர்களுக்குரிய 6 C's ஆஃப் கிரெடிட்டை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு நிறுவனங்களுக்கான ஸ்வாட் டெஸ்டல், போர்ட்டர்ஸ், பை ஃபோர்ஸஸ் அனாலிசிஸ், அதுக்கு பிறகு நிதி கூற்றுக்களை எப்படி நிதி பகுப்பாய்வு செய்கிறதுங்கிறத பார்த்துட்டு வந்தோம். பிறகு சில குறிப்பிட்ட திட்டங்களை நாங்கள் எப்படி அந்த திட்டங்களுக்கு நிதியிடுறதுக்கு முந்தி அந்த திட்டத்தினுடைய செயற்திறனை, மற்றது என்ன சொல்கிறது, அதோட வயபிலிட்டியை நாங்கள் எப்படி பார்க்குறதுங்கிறத பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு போன கிளாஸ் இந்த 3 டாபிக்ஸையும் கவர் பண்ணினேன். தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முந்தி கட்டாயமாக கடன் வழங்குனர்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ கிரெடிட் ரிப்போர்ட்டை பற்றி அதோட ஒரு சாம்பிளையும் எடுத்து அதில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு எக்ஸ்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பற்றியும், கடைசியாக ஒரு நிறுவனத்துக்குள்ள செய்கிற உள்ளக கடன் மதிப்பீட்டு முறைமையை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு இன்னும் இருக்கிற ப்ரெசன்டேஷன் வந்து இந்த பிணையங்களை பற்றினது. அதாவது கடன் வழங்குற டைமில் கட்டாயமாக பிணையங்களோட கடன் வழங்குறதுக்கு தான் கூடுதலாக கடன் வழங்குனர்கள் விரும்புவாங்க. ஸோ இந்த பிணையங்களை பற்றி நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி காலையில் ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ளே பார்ப்போம். ஸோ அதோட பேசிக்காக இந்த கடன் மதிப்பீடு, கடன் கொடுகடன் படிமுறைக்கு முதலாவது நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கஸ்டமர்ஸை பிடிக்கிறது, அதாவது அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதை தான் முதலாவது ஸ்டேஜாக பார்த்தோம். அதை நாங்கள் இன் டீட்டெயிலாக இங்கே பார்க்க இல்லை. ஸோ அதை விட்டு ரெண்டாவது நம்ம வங்கிக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்கலாமா இல்லையாங்கிறத நாங்கள் மதிப்பீடு செய்கிறது நாங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பாக இந்த கொடுகடன் படிமுறைகளில் பார்த்தோம். அப்போ அந்த ரெண்டாவது ஸ்டெப்பை தான் ஆக்சுவலி நாம் இன் டீட்டெயிலாக போன எத்தனை லெக்சர்ஸ், கிட்டத்தட்ட 6 லெக்சர்ஸில் நிறைய கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை வச்சு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த பிணையங்களை பார்க்குற இந்த மார்னிங்கில் இருக்கிற செஷனோட கடன் மதிப்பீடு சம்பந்தமான நுட்பங்கள் மற்றது கடன் மதிப்பீடு எப்படி செய்யறதுங்கிறத பற்றின மிகவும் ஒரு தெளிவான ஒரு ஐடியா எங்களுக்கு வந்திருக்கு. கொடுகடன் படிமுறை இந்த முக்கியமாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன்ஸை நீங்கள் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் இன்னைக்கு நான் இந்த கிரெடிட் அப்ரூவலுக்குள்ளேயும் டச் பண்ணணுமெண்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு வார செஷனில் கிரெடிட் டாக்குமெண்டேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ரிகவரி இதுகளை பற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கொடுகடனோட சம்பந்தப்பட்டு, அதாவது கொடுகடன் வழங்கல்ல ஒரு நிறுவனம் ஈடுபடுற நேரம் அவங்களுக்கு இருக்கிற இடர்கள், அதோட சம்பந்தப்பட்ட இடர்கள், அந்த இடர்களை நாங்கள் சொல்ற நேரம் கடன் வழங்குனர்கள் எப்படி குறைச்சு கொள்ளலாம், அதோட சம்பந்தப்பட்ட அதுக்கு பிறகு அதோட சம்பந்தப்பட்ட பாசல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. பிறகு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட ஒழுங்குமுறைகள் இருக்கு. அந்த ஒழுங்குமுறைகளை பார்த்துட்டு நாங்கள் கடைசியா ரிவிஷன் பாஸ் பேப்பர் டிஸ்கஷனோட எங்களுக்கு இந்த சிலபஸை எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் செய்கிற இந்த சிலபஸை எங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் நிறைய லாங் வே போகிறதுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிற ஸ்டேஜ் வந்து இதுதான். நாங்கள் இன்றைக்கு பிணையங்களை பற்றி, அதுக்கு பிறகு நேரம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இந்த கிரெடிட் அப்ரூவல்
அதாவது கொடுக்கடன்களை மதிப்பீடு செய்ததுக்கு பிறகு நாங்க எப்படி அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, அந்த ப்ராசஸை பத்தியும் நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஓகே, பிணையங்கள். இப்ப பிணையங்களை பத்தி நாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதலாவது கிளாஸ்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரெடிட்டை பத்தி பேசுற நேரமும் கூட நாங்க இந்த பிணையங்களை பத்தி வெரி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த டைம்ல நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். முதல்ல பிணையம்ண்டா என்ன? இப்ப பிணையங்கள் என்று சொல்ற நேரம் எங்களுக்கு தெரியும், இப்ப கடன் வழங்குனர்கள் வந்து சில நேரங்கள்ல முதல் தடவையாகத்தான் இந்த கடன் கொடுனர்களை சந்திப்பாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு கொடுக்கடன்களை வழங்குவாங்க, எந்த நம்பிக்கையில? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு கடன் வழங்கும் நிறுவனத்தோட ஏற்கனவே தொடர்புல இருந்த அவங்களுடைய என்ன சொல்றது, பிரைம் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, தொடர்புல இருந்து அவங்களுக்கு மிகவும் தெரிஞ்ச, அவங்களோட நாணயத்தன்மையை பத்தி ஏற்கனவே நிறைய தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளராக இருந்தா அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கிற டைம்ல உங்களுக்கு தெரியும் சில நேரங்கள்ல ஃபேவரபிள் டேர்ம்ஸ்ல அவங்க கடன்களை கொடுப்பாங்க. இப்ப முற்றிலுமான புதிய ஒரு வாடிக்கையாளராக இருந்தா அவரை பத்தி முன்பின் தெரிஞ்சிருக்காது, இவருக்கு கடன் கொடுத்தா கடன் தவணைகளை சரியான முறையில மீள் செலுத்தக்கூடியவரா, இவருடைய நிதி நாணயத்தன்மை சரியாக இருக்குமா என்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. அதுவும் சொல்ல முக்கியமாக நான் வேற வேற கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை வச்சு அந்த வாடிக்கையாளரை, அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளரை நாங்க கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பங்கள்ல இந்த கொடுக்கடன் இடர், அந்த வாடிக்கையாளரோட சம்பந்தப்பட்ட கொடுக்கடன் இடர் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கு என்று சொல்லுவேன். அப்படி கூடுதலாக இருக்கு என்று சொன்னா அந்த வங்கிக்கு கட்டாயமாகவே ஒரு நம்பிக்கை தேவைப்படும், ஒரு பிடிமானம் தேவைப்படும். அந்த பிடிமானம் தான் நாங்க சொல்றது பிணையம் என்று. ஓகே ஓகே, ஸோ நான் சொல்றது பிணையங்கள் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ அப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸை பாருங்க. கொடுக்கடன் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது அதனுடன் தொடர்புடைய கொடுக்கடன் இடரை குறைப்பதற்காக கடன் தொகைக்கு ஏற்ப பெற்றுக்கொள்ளப்படும் காப்புறுதி, இன்சூரன்ஸ் நாங்க சொல்லலாம். ஒரு நம்பிக்கை, ஒரு ஏதாவது ஒரு நட்டம் ஏற்படுற சந்தர்ப்பத்துல அந்த நட்டத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பிணையங்கள் தேவைப்படுது. அப்ப நாங்க பிணையங்களை நாங்க முக்கியமாக பெற்றுக்கொள்றதுல நோக்கம் என்ன? கொடுக்கடன் இடரை குறைக்கிறதுக்காக. இப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்? கடன் பெறுநர் கடனை திருப்பி செலுத்தாத விடத்து பிணையங்கள் மூலம் கடன் வழங்குனர் கொடுத்த கடனுக்கான பணத்தை இதுல இருந்து ரியலைஸ் பண்ணி கொள்ளுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனா முக்கியமான விஷயம் அதுல என்ன? பிணையங்களின் மூலமாகவே இறுதியாக கடனை மீள் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என வங்கிக்கு முதலிலேயே தெரிந்திருப்பின் நிச்சயமாக கடன் வழங்க கூடாது. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தேன், வாடிக்கையாளர்களிடம் மேல ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்றதுக்கு, கொடுக்கடனை குறைச்சு கொள்றதுக்கு, என்னது கடன் வழங்குனர் கடன் பெற்றுக்கொண்டவர் கடனை மீள் செலுத்தாத விடத்து அந்த நட்டத்திலிருந்து வங்கியை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு பிணையங்கள் தேவைன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். ஆனா எங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த கடன் மதிப்பீடு செய்த சந்தர்ப்பங்கள்லயே இந்த வாடிக்கையாளர், நாங்க போன கிளாஸ்ல இன்டர்னல் ரேட்டிங் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம். அப்ப அந்த இன்டர்னல் ரேட்டிங்ல சொல்லுவோமே இவர் வந்து வெரி ஹை ரிஸ்க் கஸ்டமர் தெரிஞ்சா, இப்ப இவர்கிட்ட இருந்து கடன் தொகையை மீள் கஷ்டம் என்று தெரிஞ்சா அந்த சந்தர்ப்பத்துல முற்று முழுதாக பிணையம் இருக்குத்தானே, ஒரு கோலட்டரல் செக்யூரிட்டி இருக்குத்தானே என்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் கடன் வழங்க கூடாது. அதாவது பிணையம்ங்கிறது வந்து ஒரு சைட் சப்போர்ட்டாகத்தான் இருக்க வேணும். ஒரு நல்ல வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சைட் சப்போர்ட்டாகத்தான் இந்த பிணையங்கள் இருக்கணும். பிணையங்களை முற்று முழுதாக மட்டும் நம்பி, பிணையம் இருக்குத்தானே, ஹை ரிஸ்க் கஸ்டமராக இருந்தாலும் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைலாக இருந்தாலும் பிணையம் ஒன்று இருக்குத்தானே, அப்ப இவர் மீள் செலுத்தாட்டிலும் எங்களுக்கு பிணையங்களை விற்றுக்கொள்ளலாம்
விற்று அத பணத்தை மீள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற மாதிரியான ஒரு ஆஹ் பிணையங்கள் மீது மட்டுமே முழு நம்பிக்கையை வச்சுக்கொண்டு பிணையத்தை மட்டும் நம்பியே எந்த வாடிக்கையாளருக்கும் கடன் வழங்க கூடாது. எந்த ஒரு நிதி நிறுவனமும் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். பிணையம்ங்கிறது ஒரு சப்போர்ட்டாகத்தான் இருக்கணும் தவிர பிணையங்களை மட்டும் நம்பி கொடுக்கடன்களை வழங்கக்கூடாது. அதுதான் இந்த மூன்றாவது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இருந்து பிணையம் என்றா என்ன, அதனுடைய தேவைப்பாடு என்னங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணிருக்கு. முன்னால சொன்ன மாதிரியே முதலாவது விஷயம் என்ன, இப்ப உங்களுக்கு தெரியும் லோன் என்று சொல்ற நேரம் அது ஒரு ஒரு அக்ரிமெண்ட். அப்ப சட்ட ரீதியான ஒப்பந்த உடன்படிக்கை ஒன்றின் கீழ் கடன் வழங்குனர் கடனை செலுத்தி தீர்க்காமல் விடும் பட்சத்தில் பிணையை விற்று பிணை மூலமாக மீள் செலுத்தாத தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை கடன் வழங்குனருக்கு உண்டு. இப்ப உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி என்று சொல்ற கடன் வழங்குற நேரம் இந்த செக்யூரிட்டியையும் சேர்த்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ங்கிற மாதிரியான பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸும் அங்க இருக்கு. லோன் அக்ரிமெண்டோடையே இந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டும் போகும். இதுக்கு கீழே என்ன நடக்குது, கடன் வழங்குனருக்கு அந்த பிணையாக வைக்கிற சொத்துண்ட உரித்துரிமை, அதாவது கடன் செலுத்தாத சந்தர்ப்பத்தில் அந்த பிணையை விற்று காசு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உரிமை கடன் வழங்குனருக்கு வழங்கப்படுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு உரிமையை கடன் வழங்குனருக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த பிணையங்கள் தேவைப்படுது. மற்ற விஷயம்தான் நான் சொல்ல போன இந்த 2வது பாயிண்ட் தான் மிகவும் முக்கியமானது. நான் முன்னால சொன்ன மாதிரி கடன் வழங்குனர்கள் பிணையங்களை மட்டும் நம்பி கடன் வழங்க கூடாது. அதை விட இந்த பிணையங்கள் இந்த கடனுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன, கடன் பெற்றுக்கொண்டவருக்கு அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டு கடன் ஒன்று எடுக்கிற நேரம் உங்களோட வீடு அடமானம் வைக்கிறோம், நாங்க மோர்கேஜ் பண்றோம். மற்றது இப்ப வாகனம் எடுத்துக்கொண்டுன்னா வாகனத்தை மோர்கேஜ் பண்றோம். போனீங்கன்னு சொல்ற நேரம் நாங்களுடைய நகைகளை அடமானம் வைக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு உரிமையான சொத்து ஒரு கடன் பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்துல பிணையாக செக்யூரிட்டியாக இருக்கிற நேரம் அவடத்தோடு நமக்கு ஒரு உள ரீதியான அழுத்தம் எங்களுக்கு வழங்கப்படுது. நாங்க கடனை வீடு செலுத்தாத எங்களுடைய சொத்து எங்க கையில விட்டு போகும். அதுக்காகவாவது நாம என்ன செய்வோம், இப்ப யோசிச்சு பாருங்க, முக்கியமா பானிங், அதாவது தங்க நகை அடகு வைக்கிறது. இப்ப என்ன சொல்லுவாங்க, அத அது என்னது அறுதியாயிரம் என்று சொல்லுவாங்க. அந்த சரியான முறையில அந்த சரியான காலத்துல அந்த நகைக்கான பணத்தை மீள் செலுத்தி நாங்க பெற்றுக்கொள்ளாட்டி அந்த நகை அறுதியாயிரம் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உரிய காலத்துல அந்த இதுகளை மீட்டெடுக்கணும், கடனை மீள் செலுத்தணும்ங்கிற மாதிரி அவங்க முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்ப முக்கியமான பாயிண்ட் இது, இந்த பிணையம் கடன் பெறுநருக்கு ஒரு உளவியல் ரீதியாக கடனை மீள் செலுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்துகிறது. இது மாதிரி தான் ஒரு பிசினஸ் லோனுக்கும் தனது சொத்தை இழப்பதற்கு விருப்பமின்றி, உதாரணமாக தனது வணிகத்துக்கு பாடுபட்டு உழைத்து கடனை கட்ட அந்த கடன் பெற்றுக்கொண்டவர் தவற மாட்டார். அப்ப இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வீட்டு கடன் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கும் வழங்கப்படுற கடன்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான நீண்ட கால கடன்களுக்கு இந்த இந்த வீடை பிணையாக வைக்கிறது என்று சொல்றது அந்த அந்த கடன் வழங்குனரை பொறுத்த வரையில அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸை தரும். இப்ப 25-30 வருஷத்துக்கு பிறகு இந்த வீட்டு கடன் பெற்றுக்கொண்டவர்களுடைய நிலைமை என்னையாக இருக்குமென்னு தெரியாது. அவருக்கு அந்த டைம்ல தொழில் இருக்குமா, வருமானம் இருக்குமா, இல்ல அவர் ஆரோக்கியமாக ஆரோக்கியமான ஒரு நபராக இருப்பாரா, கடன் தவணைகளை சரியான முறையில மீள் காட்டுறதுங்கிற மாதிரி நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு 25-30 வருஷத்துல. சந்தர்ப்பத்துல வீட்டு கடனுக்கு வீட்டை பிணையமாக வச்சிருக்கிற நேரம் ஏதாவது நடந்தாலும் இந்த வீட்டை எங்களுக்கு என்ன செய்யறது, வீட்டை கொண்டு எங்கட வழங்கப்பட்ட கடனை மீள் பெற்றுக் கொள்ளலாம்ங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை என்ன, இந்த கொடுக்கடன் இடரை குறைக்குது.
இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப 25 வருஷத்துக்கு கொடுக்க போற கடனுக்கு அடைமானமாக அந்த வீடு இருக்கலன்னு சொன்னா, இந்த கடனோட சம்பந்தப்பட்ட இடர் எல்லாத்தையுமே என்ன நாங்க வட்டி வீதத்துக்குள்ளதான் உட்படுத்துவேன். அதாவது உங்களுக்கு தெரியும், பர்சனல் லோன் எடுத்துக்கொள்ளுங்க. பர்சனல் லோன்ல எந்த விதமான பிணையங்களும் பொதுவாக இருக்கிறது இல்ல. கரண்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சொத்தை பேக் பண்ணின இருக்காது பர்சனல் லோன்ஸ். அப்ப அதனாலதான் முக்கியமான காரணம் அதுதான் என்ன, இந்த பர்சனல் லோன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட. அப்ப எங்களுக்கு இந்த பிணையங்கள் இருக்கிறதால, இந்த அதோட சம்பந்தப்பட்ட கொடுக்கல் இடர மட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதாலதான் எங்களுக்கு இந்த பிணையங்களோட பேக் பண்ணப்பட்டிருக்கிற இந்த கொடுக்கடன்களுக்கு வட்டி வீதங்களும் பொதுவாக குறைவாக இருக்கு. இப்ப பர்சனல் லோன் 5 வருஷத்துக்கு கொடுக்கப்படுறதாக இருக்கும். ஆனா வீட்டுக்கடன் 25 வருஷத்துக்கு கொடுக்கறதாக இருக்கும். ஆனா நீங்க இது ரெண்டையும் எடுத்து அதனுடைய வட்டி வீதத்தை ஒப்பிடுற நேரம் இந்த குறுகிய கால தனிநபர் கடன்களுக்கு தான் வட்டி வீதம் கூடையாக இருக்கும். ஏன்? அது பொதுவாக அன்செக்யூர்ட் லோன்ஸ், அதாவது எந்த பிணையங்களாலையும் பேக் பண்ணப்பட்டிருக்காது. அப்ப நாங்க இந்த மாதிரி நீண்ட கால கடன்களை பிணையங்களால பேக் பண்றதால எங்களுக்கு கொடுகடன் இடர குறைக்கக்கூடியதாக இருக்கு. மற்றது இந்த கடனுக்கான வட்டி வீதத்தையும் எங்களுக்கு குறைவான வட்டி வீதத்துல கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி இந்த பிணையங்கள் இருக்கிறது சொல்ல போனா கடன் வழங்குனர்களுக்கும் சாதகங்களை தருகுது, கடன் பெறுநர்களுக்கும் சாதகங்களை கொடுக்குது. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கடன் 5 வருஷம் பர்சனல் லோனுக்கே எங்களுக்கு வட்டி வீதம் கூடியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த வீட்டுக்கடன்களுக்கு வீட்டை பிணையாக வைக்க இல்லைன்னு சொன்னா இந்த இடர்கள் எல்லாம் வட்டி வீதத்துக்குள்ள தான் மறைக்கப்படுதுன்னு சொன்னா வட்டி வீதம் எவ்வளவாக இருக்கும் 25 வருஷத்துக்கு. அப்ப இது உண்மையில அவரது பிணைய வீட்டுக்கடனுக்கு இருக்கிற பெறுநருக்கு அது ஒரு சாதகமாக இருக்கு. அப்ப பிணையங்கள் கடன் வழங்குனர் கடன் பெறுனர் ரெண்டு தரப்பினருக்கும் சொல்ல போனா நன்மைகளை தருது. ஆனா நான் முந்தைய ஸ்லைட்ல கடைசியாக சொன்ன மாதிரி கடன் வழங்குனர்கள் பிணையங்களை மட்டும் டோட்டல் கான்பிடன்ஸா கொண்டு கடன்களை வழங்கக்கூடாது. சரி, இப்ப நிறைய வித்தியாசமான பிணையங்களோட வகைகள் இருக்கு. அதைத்தான் நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு வர போறோம். இப்ப சொல்லப்பட இதை பார்த்துட்டு போவோமே. இப்ப பிணையங்கள் நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள்? அசையா சொத்துக்களாக இருக்கலாம். அதாவது நாங்க என்னென்ன வகையான சொத்துக்களை இல்லாட்டி பொருட்களை வச்சு நாங்க கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். அசையா சொத்துக்களாக இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இல்லாட்டி ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கொண்டா அவங்களோட இயந்திரங்களுக்கு எதிராகவும் கடன்களை பெற்றிருப்பாங்க, இம்மூவபிள் மெஷினரி. இல்லாட்டி மூவபிள் மெஷினரி, அசையும் இயந்திரங்கள், உபகரணங்கள், வாகனங்கள், மோட்டார் வெஹிக்கிள். ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டோம்னா அவங்களோட இருப்புக்கள், ஸ்டாக்ஸ் இன் ட்ரேட், அதையும் வச்சு நாங்க கிரெடிட் ப்ராடக்ட்ஸை பத்தி வீக் 4ல பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்வாங்க, உற்பத்தி செய்த இருப்பை வச்சு கூட கடன்களை பெற்றுக்கொள்ளுவாங்க. அப்ப ஸ்டாக்ஸ் இன் ட்ரேட் அதுவும் ஒரு வகையான பிணையங்களாக போகும். ஷேர்ஸ், பங்குகள், சில நேரங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனி நபர்கள் கடன்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க நிறுவனங்கள்ல வாங்கி இருக்கிற பங்குகள், ஷேர்ஸ் வச்சு கடன்கள் பெற்றுக்கொள்ளுவாங்க. அதுக்கு பிறகு தனிநபர் பர்சனல் லோன்ஸ் எடுத்து பாருங்க. அவங்க சொத்துக்கள் பிணையங்களாக இல்ல, ஆனா கரண்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கரண்டர்ஸும் ஒரு வகையான பிணையங்கள். அப்ப தனிநபர் உத்தரவாதம் இருக்கும். இல்லாட்டி நிறைய பெரிய கம்பெனிஸ்ல எடுத்துக்கொண்டோம்னா சில நேரம் இன்னொரு கார்பரேட் கரண்டி இருக்கும், கார்பரேட் கரண்டி இருக்கும். இல்லாட்டி வங்கி உத்தரவாதம் சொல்ற நேரம் இதுவும் நாங்க இன்டர்நேஷனல் ட்ரேட், சர்வதேச வர்த்தகத்துல பார்த்திருக்கிறோம். முக்கியமாக இந்த இறக்குமதி ஏற்றுமதியில ஏன் சில வங்கிகள் கூட இந்த வங்கி உத்தரவாதங்கள் வழங்கும். முக்கியமான உதாரணம் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட். இந்த மாதிரி உத்தரவாதங்கள் பிணையங்களாக வழங்கப்படும். பிறகு காசு வைப்புகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லோன்ஸ் அகேன்ஸ்ட் கேஷ் டிபாசிட்ஸ். ஒரு வங்கியில இருக்கிற சொல்லுவோம் உங்களோட நீண்ட கால பிக்ஸ் டிபாசிட்டை வச்சு அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க லோன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இல்லாட்டி இன்னும் ஒரு வகைதான் உங்ககிட்ட ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட், அந்த மாதிரி
அந்த மாதிரி என்னது திரைசேரி உண்டியல்கள் முறிகள் இந்த மாதிரி இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்று சொல்லுவோம். இதுக்குன்னு சொன்னா அதையும் நீங்க பிணையங்களாக வச்சு கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் வந்து பிணையங்களோட வகைகள். இப்ப நீங்க இந்த பிணையங்களோட தன்மைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிணையங்கள் தன்மைகள் முக்கியமா அதனுடைய பெறுமதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல சிலதுகள் இந்த பெறுமதிகள் என்ன செய்யும், காலம் செல்ல செல்ல பிணையங்களோட பெறுமதி வந்து குறைந்து செல்லக்கூடியவை, டிப்ரிஷியேட்டிங். இப்ப வாகனம், இயந்திரங்கள் இதுகள் வந்து பாவிக்க பாவிக்க ஓட ஓட தேயக்கூடியது. அப்ப நீங்க என்ன செய்யணும், கடன் கொடுக்கிற நேரம் இந்த பிணையங்களோட பெறுமதி வந்து குறைந்து செல்லக்கூடியது என்று சொன்னா அதை நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ண வேணும். இப்ப நீங்க வந்து இன்றைக்கு புது வாகனமாக இருக்கிற நேரம் நீங்க கொடுக்கிற கடனுடைய அளவு அதுக்கு ஈடாக இருக்குன்னு சொன்னா நீங்க பார்க்க வேணும். இப்ப தவணைகள் மீள் செலுத்த செலுத்த கடன் தொகை குறையும். ஆனா மீள் செலுத்தாம இருக்கிற நேரம் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து என்ன நடக்கும், கடனுடைய தொகை வந்து பெருக்க. அப்ப அப்படி தொகை பெருக்க பெருக்க ஒரு பக்கம் பெருக்க பெருக்க இந்த பிணையங்களோட பெறுமதி செய்து கொண்டு போகுதண்டா ஒரு கட்டத்துல என்ன நடக்கும், வாடிக்கையாளர் கடன் பெற்றுக்கொண்டவர் முழு கடனையும் செலுத்தி தீர்க்காத ஒரு கட்டத்துல எங்களுக்கு அந்த தொக்கு நிக்கிற கடன் பெறுமதிய எங்களுக்கு ரிகவர் பண்ணி கொள்றதுக்கு சொத்தினுடைய பெறுமதி போதாம போகும். அப்ப நீங்க இந்த சொத்தினுடைய பெறுமதி எவ்வளவு என்ன வேகத்துல குறைஞ்சு போகக்கூடியது இந்த மாதிரியான ஒரு ஐடியா வேணும். கூடுதலான பாவனை உள்ள பொருட்கள்னு சொன்னா அதனுடைய பெறுமதி மிக விரைவாக குறையக்கூடியது. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஆரம்பத்திலேயே அந்த வாகனத்தின் முழு பெறுமதிக்கும் நீங்க கடன் கொடுக்க முடியாது. அதுக்குதான் சொல்லுவாங்க லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க, கடனுக்கான பெறுமதி. அப்ப நீங்க என்ன செய்யலாம், சொத்தினுடைய முக்கியமாக நாங்க இந்த இந்த நம் இந்த பிரசன்டேஷன்ஸ்ல கடைசியாக நாங்க இந்த இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட ஒழுங்குமுறைகளை பார்ப்போம். அப்ப அந்த அதுல ஒரு முக்கியமான டிரெக்ஷன் இருக்கு. அந்த டிரெக்ஷன்ல இருக்கு நீங்க பிணையங்கள் என்ற பெறுமதி என்று பாக்குற நேரம் ஒவ்வொரு வகையான பிணையங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை தான் நாங்க பிணையங்களாக கருதலாம்ங்கிறத நாங்க அந்த டிரெக்ஷன்ல பார்ப்போம். சோ அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்போ பிணையங்களோட பெறுமதி குறைஞ்சு போகுதுன்னு சொன்னா அது குறைஞ்சு போகக்கூடிய அந்த அந்த ட்ரெண்டை பார்த்து உங்களுடைய பெறுமதியை கடன் பெறுமதியை நீங்க அதுக்கு சரியான முறையில கவர் பண்ணி கொள்ள வேண்டும். இதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன, ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுடைய கடன் வழங்கப்பட்ட கடன் வாடிக்கையாளர் செலுத்தாத விடத்து இந்த பிணையங்களாக இருக்கிற சொத்துக்கள் என்ற பெறுமதியை கவர் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும் என்கிறதுதான் முக்கியமான நோக்கம். ஓகே, அப்ப இந்த பிணையங்களோட பெறுமதி குறைஞ்சு போகுதா என்கிறத நீங்க கவனம், அது வாகனங்கள் இயந்திரங்கள்னு சொன்னா இந்த பாயிண்ட நீங்க முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். இன்னும் சில வகையான பிணையங்கள் இருக்கு, அதனுடைய பெறுமதி வந்து கடம்பக்கூடியது. மிக நல்ல ஒரு உதாரணம் தான் பங்குகள். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கிற லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற பங்குகள் என்ன மாதிரி, எந்த ஒரு ஒரு வெளியக காரணியாலேயோ இல்ல நிறுவன உள்ளக காரணியாலேயோ பங்குகளோட விலைகள் வந்து தொடர்ந்து தழும்பக்கூடியது. இன்றைக்கு ஒரு பிக்ஸ் பிரைஸ்ல இருக்கிறது வந்து எந்த ஒரு ஒரு நிறுவனத்தின் உள்ளக காரணியின் தாக்கமும் இல்லாம கூட வேற ஒரு வெளியக காரணி, உதாரணத்துக்கு சொல்ல போனா நாளைக்கு நம்ம நாட்டோட ஜனாதிபதி மாறிட்டாருன்னு சொன்னாலும் கூட என்ன, இது வந்து டோட்டலா ஒரு ஆர்கனைசேஷன் வெளியக காரணி. அது வந்து அந்த காரணி இந்த பங்குகளின் விலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி தான் இந்த பங்குகளின் விலைகள் உள்ளக காரணிகள் வெளியக காரணிகள் காரணமாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப இதுவும் கூட
இந்த பங்குகளுக்கு எதிராக நாங்க பங்குகளின் பெறுமதியை வச்சு நாங்க கடன் கொடுக்கிற நேரம் இந்த விஷயத்தையும் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக இந்த பங்குகளின் விலைகள் வந்து ரொம்ப குறைவாக ஆகிட்டுன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க கொடுத்த கடன்களை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இது இருக்குமா? அதாலதான் என்ன செய்வாங்க, இப்ப நீங்க உதாரணத்துக்கு 100 ரூபாய் பங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த 100 ரூபாயினையும் சொல்லுவேன் 75% தான் அத பிணையமாக கருதுவாங்க. 75 ரூபாய்க்கு தான் 75% தான் அந்த லோனை கவர் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க பிணையமாக கருதுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஓகே, சோ சில வகையான இந்த மாதிரி பங்குகள் மாதிரியான பிணையங்களோட பெறுமதி வந்து பிளக்சுவேட் பண்ணக்கூடியது, தளம்பக்கூடியது. வேற வகையான பிணையங்கள் இருக்கு, அதுகளுடைய பெறுமதி தளம்பலற்ற நிலையானவை. உதாரணத்துக்கு கேஷ் டிபாசிட்ஸ். இப்ப கேஷ் டிபாசிட்ஸ் முக்கியமாக பிக்ஸ் டிபாசிட்ஸ், கால வைப்புகள் சொல்ற நேரம் நீங்க வந்து அதை பிக்ஸ் டிபாசிட்டா சொல்லுங்க 5 இயர்ஸுக்கு போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அத அந்த வாடிக்கையாளர் வந்து அந்த 5 வருஷத்துக்கு வெளியில எடுக்க முடியாது. அந்த 5 வருஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகி அது அப்படியாகவே நிலையாக இருக்கக்கூடியது. அப்ப நிலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல என்ன, கடன் வழங்குனர் வந்து அதை பத்தி பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை, அது நிலையாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி தான் இன்னும் சில பிணையங்களோட பெறுமதி கூடி செல்லக்கூடியவை, அப்ரிஷியேட்டிங். அதுக்கு நல்ல உதாரணங்கள் தான் காணி, வளவுகள், கட்டிடங்கள். எப்பவுமே வந்து இந்த காணி, வளவுகள், கட்டிடங்கள் அதுக்கு பெறுமதிகள் வந்து குறைகிறது வந்து மிகவும் அரிது. குறைகிறது வந்து மேபி வெரி வெரி ஸ்மால் மார்ஜின்ல தான் குறையும். பொதுவாக தொடர்ந்து கூடிக்கொண்டே செல்லக்கூடியது இந்த காணி, வளவுகள், கட்டடங்களோட பெறுமதிகள். அப்ப அதனால இப்ப இந்த கடன் வழங்குனர்களை பொறுத்த வரையில அவங்க என்ன செய்வாங்க, எந்த வகையான பிணைகளை அவங்க கூடுதலாக விரும்புவாங்க, இந்த பெறுமதி கூடி செல்லக்கூடிய பிணையங்கள் அதுகளுக்கு எதிராக கடன் வழங்குறத விரும்புவாங்க. இந்த காணிகளுக்கு எதிராக, கட்டிடங்களுக்கு எதிராக கடன் வழங்குறத விரும்புவாங்க. இப்ப இந்த மாதிரி கேஷ் டிபாசிட்ஸ் அதுகளுக்கு இப்ப ஒரு வங்கிக்குள்ளே இருக்கிற பிக்ஸ் டிபாசிட்டுக்கு அகேன்ஸ்டா லோன் கொடுக்கறதையும் கூட வங்கிகள் வந்து விரும்பும். ஆனா இந்த பங்குகள் இல்லாட்டி வாகனங்கள், இயந்திரங்கள் இதுகளுக்கு எதிராகவும் கடன் வழங்கப்படும். ஆனா வழங்குற சந்தர்ப்பத்துல அவங்க வந்து மிகவும் ஒரு எக்ஸ்ட்ரா காஷியஸ் எடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கவனம் எடுப்பாங்க. இதுகளுடைய மார்க்கெட் கண்டிஷன்ஸை பார்ப்பாங்க. இதுகள் இப்ப முக்கியமா வாகனம், இயந்திரங்கள்டா அது எப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல பாவிக்கப்படுது மாதிரி எடுத்து அதனுடைய முழு பெறுமதியையும் பிணையமாக கொள்ள மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி மேபி 100 rupees ஷேர்ஸுக்கு எதிராக மேபி 75 rupees தான் அவங்க கடன் வழங்குவாங்க. வாகனங்களுக்கும் வந்து எல்டிவி ரேஷியோஸ் இருக்கு. சொல்லுவோம் 10 மில்லியன் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு மேபி 7 மில்லியன் தான் கடனாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா காஷியஸ் இந்த பெறுமதி குறைந்து செல்லக்கூடிய பிணையங்களுக்கு எதிராகவும் பெறுமதி தளம்பக்கூடிய பிணையங்களுக்கு எதிராகவும் கடன் கொடுக்கிற நேரம் அவங்க கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளுவாங்க. பொதுவாக இந்த பெறுமதி கூடி செல்லக்கூடிய காணி, வளவுகள், கட்டிடங்கள் அதுகளுக்கு எதிராக கடன் வழங்குறதையும் கேஷ் டிபாசிட்ஸுக்கு எதிராக கடன் வழங்குறதையும் பொதுவாக கடன் வழங்குனர்கள் வந்து விரும்புவாங்க. அதுதான் இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய டேக்அவே. சோ நாங்க இந்த பிணையங்களோட வகைகளை பார்த்தோம். இப்ப இந்த பிணையங்கள வகைகள் இதனுடைய பொதுவான நேச்சர்ஸை வச்சு இந்த பிணையங்களை பொதுவான 3 குரூப்ஸாக நாங்க பிரிக்கலாம். அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், உத்தரவாதங்கள். இப்ப இந்த அசையா சொத்துக்களுக்குள்ள கட்டடங்கள், காணிகள், இயந்திரங்கள், அசையும் சொத்துக்களுக்குள்ள
வாகனங்கள், தளபாடங்கள், இயந்திரங்கள், தங்க நகைகள், மற்றது உத்தரவாதங்கள். உத்தரவாதம் என்று சொல்ல கேரண்டி. கேரண்டிண்டா அது இப்ப நாம ஒரு பர்சனல் லோன் எடுக்க போறோம்னு சொன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் நமக்காக வந்து ஒரு உத்தரவாதம் அளிப்பார். அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நிறுவனம் கடன் எடுக்க, அதாவது ஒரு கம்பெனிக்கு கடன் தேவைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அந்த கம்பெனில போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க. அது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள். இல்லாட்டி என்ன நடக்கும், ஒரு இறக்குமதியாளர் வந்து வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ததுக்கு பிறகு கட்டாயம் அதுக்கான பணத்தை மீள் செலுத்துவாரு என்று இறக்குமதியாளருக்கு ஃபேவரபிளா என்ன ஒரு வங்கி உத்தரவாதம் அளிக்கும். லெட்டர் ஆஃப் கிரெடிட், நாணய கடிதம். அப்ப இது வந்து இதெல்லாம் உத்தரவாதங்களுக்கான சில உதாரணங்கள். இப்ப நாங்க முன்னால நான் சொன்ன மாதிரி இந்த அசையா சொத்துக்கள், அசையாம இருக்கிற காணி, கட்டடம் மற்றது இயந்திரங்களுக்கு எதிராக, பொதுவாக அசையா சொத்துக்களுக்கு எதிராக கடன் வழங்குறது தான் கடன் வழங்குனர்கள் விரும்புவாங்க, அதனுடைய பெறுமதியை கருத்தில் கொண்டு. ஓகே, இப்ப நாங்க அசையா சொத்துக்களை பத்தி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு உதாரணங்கள் என்னென்னு தெரியும். முக்கியமாக இந்த காணிகளையும் கட்டிடங்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். காணிகளையும் கட்டிடங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இப்ப அசையா சொத்துக்களுக்கு எதிராக ஒரு நபர் கடன் கேட்டு வாராருன்னு சொன்னா அந்த அசையா சொத்துக்களுக்கு எதிராக கடன்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அசையா சொத்துக்களுக்கு எதிராக வழங்கப்படுற கடன்களுடைய விவரங்களும் நிலப்பதிவேடு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில பதிவு செய்யப்படும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு ஒரு காணியோ கட்டிடத்தையோ பெயர் மாற்றம் செய்யற நேரம் அந்த பெயர் மாற்றங்கள், உரித்துரிமை மாற்றங்கள், இது எல்லாமே வந்து நிலப்பதிவேடு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில சரியான முறையில பதிவு செய்யப்படும். அது மாதிரி தான் இந்த காணி கட்டிடங்களுக்கு எதிராக கடன்கள் பெற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பங்களையும், அதாவது அதுகளை பிணையமாக வச்சு கடன்கள் பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த பிணைய விவரங்களும் கூட கட்டாயமாக லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில பதிவு செய்யப்படும். இப்படி பதிவு செய்யறதுல இருக்கிற நன்மை என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஒரு இடத்தை வாங்க போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு டைட்டில் நல்லா இருக்குதா நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அப்ப இந்த இந்த டைட்டில் வேறொரு, அதாவது அந்த உரிமை, இந்த ஒரு காணி இல்லாட்டி கட்டடம் மேல உரிமை வேறொரு நபருக்கு இருக்கு என்று சொன்னா உங்களுக்கு அந்த சொத்துண்ட மீது உரிமை எடுக்க முடியாது. அது போலதான் ஏற்கனவே பிணையமாக ஒரு அசையா சொத்து வைப்பட்டிருக்கு சொன்னா இன்னும் ஒரு வங்கியும் அதே அசையா சொத்து மேல பிணையமாக கொண்டு கடன்கள் வழங்க முடியாது. அதாவது இந்த ஒரு அசையா சொத்து வேறொரு கடனுக்காக பிணையமாக வைப்பட்டிருக்குதா, இல்ல இந்த சொத்து எந்த ஒரு கடனுக்கும் பிணையமாக வைப்பட இல்லை என்கிற மாதிரியான விஷயங்களை இன்னும் ஒரு வங்கி அதுக்கு எதிராக கடன் கொடுக்கறதுக்கு முன்பே லேசான முறையில உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அசையா சொத்துக்கள். ஓகே, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வேற ஒரு ஃபேக்டரியில இருக்கிற இயந்திரம் இல்லாட்டி வேற என்ன அசையும் சொத்துக்கள் இருக்கு, ஒரு வாகனம் இல்லாட்டி தளபாடம், இருப்புக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பொருட்களுக்கு எதிராக ஒரு வங்கி கடன் கொடுக்கிற நேரம் ஏற்கனவே இந்த சொத்து வேற எங்கேயாவது பிணையாக வைப்பட்டிருக்குதா என்கிறத ஏதாவது ஒரு முறையில இந்த வங்கிக்கு உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குமா? மிக கஷ்டம். அப்ப அதுவும் கூட இந்த பெர்டிகுலர் ரீசனும் கூட வங்கிகள் வந்து அசையா சொத்துக்களுக்கு எதிராக கடன் வழங்குறத விரும்புறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம். அசையா சொத்துக்கள் அதுகளுடைய உரிமை, அதுகளுக்கு எதிராக கடன் வழங்கப்பட்டிருக்குதா இல்லாட்டி எந்த விதமான கடனும் வழங்கப்படாத சொத்துக்களா என்கிறத வந்து லேசான முறையில
தெரிஞ்சு கொள்றது லேசாக இருக்கு. இது வந்து இன்னும் அசையா சொத்துக்கள் பெறுமதி கூடிக்கொண்டு போறது ஒரு காரணம். மற்றது அசையா சொத்துக்களுக்கு எதிராக கடன்கள் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கிறா, பெறப்பட இல்லையா என்கிற மாதிரியான விஷயங்களை வெரிஃபை பண்ணி கொள்றதுக்கு இந்த கடன் வழங்குனர்களுக்கு லேசாக இருக்கும். இது ரெண்டும் முக்கியமான காரணம் இந்த அசையா சொத்துக்களை எதிராக கடன் வழங்குறதுக்கு இந்த கடன் வழங்குனர்கள் கூடுதலாக விருப்பமாக இருக்கிறதுக்கு. ஓகே, சோ முதலாவது பாயிண்ட் அது. இரண்டாவது பாயிண்ட் என்ன, அசையா சொத்துக்கள் அனர்த்தங்களின் போது பாதிப்புக்கு உள்ளாகும் போது அவற்றின் நட்டத்தில் இருந்து மீள்வதற்கு காப்புறுதி செய்யுமாறு வங்கி பணிக்கும். இது வந்து பொதுவான ஒரு ஜென்ரலான விஷயம். அது இது வாகனங்களாகவும் இருக்கட்டும், அசையும் சொத்துக்களாகவும் இருக்கட்டும், பொதுவாக சொத்துக்களுக்கு எதிராக கடன்களை வழங்குற நேரம் கட்டாயமாக என்ன சொல்லும் வங்கி, நீங்க இதுக்கு எதிராக கட்டாயம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று. இப்ப வீட்டு கடன்களாக இருக்கிற நேரம் வீட்டுக்கு கட்டாயம் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்ப தற்செயலாக வீடு வந்து ஏதாவது ஒரு அனர்த்தத்துக்குள்ளாகிட்டா அந்த சொத்தினுடைய பெறுமதி ஒரே இரவுல பெறுமதி இல்லாத போயிடும். பெறுமதி இல்லாததுக்கு பிறகு கடனையும் அந்த கடன் பெறுநர் மீள் செலுத்தாம விட்டா வங்கி வந்து பாரிய நட்டத்துல இருக்கு. இது மாதிரி தான் வாகனமாக இருக்கட்டும், வாகன கடன்கள் கொடுக்கிற நேரம் வாகனத்துக்கு கட்டாயம் நீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் அவங்க எடுத்து கேட்பாங்க. இப்ப நம்ம பொதுவாக பைக்காக இருக்கிற நேரம் நமக்கு தெரியும், நம்ம பொதுவாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ல தான் நாம பைக் ஓட்டுவோம். ஆனா அதே பைக்கை நீங்க கடனுக்கு பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த கடன் காலத்துக்கு முக்கியமாக அவங்க ஃபுல் இன்சூரன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம், இப்ப பைக் வந்து ஏதாவது ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாகிட்டு சொன்னா அந்த பைக்கினுடைய பெறுமதி ஓவர் த நைட் இல்லாம போயிடும். அதன் மூலமாக பாரிய நட்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். கடனை கடனுக்குண்ட பெறுமதியை அவங்களுக்கு மீள் பெற்றுக் கொள்ள இல்லாம போயிடும். இந்த மாதிரியான இன்னும் ஒரு உதாரணம், நான் முன்னால சொன்ன மாதிரி நிறுவனங்கள்ல இருக்கிற இருப்புகளுக்கு எதிராக இருப்புகளுடைய பெறுமதிக்கு கடன் வழங்கியிருப்பாங்க. சொல்லுவோம் அந்த இருப்பு ஓவர் த நைட் தீ பிடிச்சிட்டு என்று சொன்னா அவங்களுக்கு அந்த சொத்துக்களுடைய பெறுமதி ஓவர் த நைட் இல்லாம போயிட்டு, அதன் காரணமாகத்தான் கட்டாயமாக சொத்துக்களுக்கு எதிராக பிணை வழங்குற நேரம் ஒரு வங்கி வந்து அதுக்கு எதிராக இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க வந்து காலத்துக்கு காலம் கட்டவாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அப்ப இன்சூரன்ஸ்ங்கிற நேரம் பிணையம் சொல்ற நேரம் கட்டாயமாக அதை பேக் பண்ணி ஒரு காப்புறுதி இருக்காங்கிறத வாங்கி உறுதிப்படுத்தும். அதுவும் அந்த காப்புறுதி ஏதாவது ஒரு நட்டம் ஏற்படுற சந்தர்ப்பத்துல அதனுடைய ஃபர்ஸ்ட் கிளைம், அதாவது நட்ட ஈட்டை பெறும் முதல் நபராக வங்கி இருக்கு. இப்ப பைக்குன்னு சொல்ற நேரம் பைக்குண்ட இன்சூரன்ஸ எடுத்திருக்கிறீங்க, அந்த பைக்குக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதனுடைய நட்டத்துக்கான கிளைம், இன்சூரன்ஸ் கிளைம் வந்து முதல்ல வங்கி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அவடத்தை செய்யப்படும். அப்பதான் என்ன, ஏனது அந்த வங்கிக்கு எதிராக அந்த பைக்குக்கு எதிராக கடன் வழங்கிருக்கு வங்கி. அப்ப அதனுடைய நட்டத்தை வந்து முதல்ல வங்கி கவர் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து பேங்குக்கு இருக்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்படும். சொத்துக்களை அசையா சொத்துக்களை இந்த பிணையமாக வச்சு கொள்றதுல நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. நன்மைகள் என்று சொல்ற நேரம் நான் ஃபர்ஸ்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த அசையா சொத்துக்கள் என்ற பெறுமதி வந்து பாரிய தளம்பல்கள் அற்றவை, பொதுவாக அதிகரிச்சுட்டு போகக்கூடியது, மற்றது வங்கிக்கு சொத்துரிமை மாற்றக்கூடியது. சொத்துரிமை சொல்ற நான் முன்னால சொன்ன மாதிரி இது ஏற்கனவே பிணையங்களாக வழங்கப்பட்டிருந்தா அது வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சரியான ப்ரோசஸ் கூடாக அந்த அசையா சொத்துக்களுடைய சொத்துரிமைய கடன் வழங்கி இருக்கிற வங்கிக்கு அந்த கடன் காலத்துக்குள்ள பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது பாயிண்ட் தான் பராட்டே எக்ஸிகியூஷன். பராட்டே எக்ஸிகியூஷன் காரணமாக மிக லேசாக காசாக மாற்றலாம். பராட்டே எக்ஸிகியூஷன் என்று சொல்ற நேரம் இதெல்லாம் என்னங்கிறத நான் வெரி டீட்டெயிலா நான் விளங்கப்படுத்த போகையில,
இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பிணையாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சொத்தை நாங்க சொல்லுவோம் கடன் பெறுநர் வந்து தவணைகளை மீள் செலுத்தாதன் காரணமாக இப்ப நாங்க அதை விற்க போறோம்னு சொல்லுவோம். அப்ப விற்க போறோம்னு சொன்னா இந்த ப்ரொசஸர் நாங்க என்ன செய்யணும், ஒரு பொதுவாக கோர்ட்ஸு கூடாக ஒரு 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 நீதிமன்றத்துக்கு கூடாகத்தான் செய்ய வேண்டி இருக்கு. நீதிமன்றத்துக்கு அந்த 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 இந்த ப்ரொசஸர் கட்டாயம் அந்த நீதிமன்றத்துக்கு கூடாகத்தான் செய்ய வேண்டி இருக்கு. ஆனா இந்த பராட்டை எக்ஸிகியூஷன் என்று சொல்றது இது இந்த பராட்டை எக்ஸிகியூஷன் வந்து முக்கியமாக பேங்க்ஸுக்கு இருக்கு. ரிகவரி ஆஃப் லோன்ஸ் பை பேங்க்ஸ் ஆக்ட் நம்பர் 4 of 1990 இதன் மூலமாக இந்த 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 ஆக்டின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக ரிகவரி ஆஃப் லோன்ஸ் பை பேங்க்ஸ் நம்பர் 4 of 1990 இந்த சட்டத்தின் மூலமாக வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான சலுகை ஒன்றுதான் இந்த பராட்டை எக்ஸிகியூஷன். இந்த பராட்டை எக்ஸிகியூஷன் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கடன் மீள் செலுத்தாத சந்தர்ப்பங்கள்ல அந்த வங்கி சொத்துக்களை விற்று காசாக மாற்ற போகுதுன்னு சொன்னா, இந்த இந்த ப்ரொசீஜரை இப்படி காசாக விற்று ஆப்ஷன் போட்டு காசாக மாற்ற இந்த ப்ரொசீஜரை முற்று முழுதாக நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமலே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதில் எந்த விதத்திலையுமே கடன் பெற்றுக்கொண்டவருடைய உரிமைகளையும் குறைக்கப்பட இல்லை. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கடன்களை பிணையங்களை விற்று காசாக மாற்றிக்கொள்ற இந்த சந்தர்ப்பங்களை எங்களுக்கு மொத்தமாக நீதிமன்றத்துக்கு செல்லாமலே எங்களுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜர் இருக்கு, அவ்வளவு டீட்டெயிலா தேவையில்லை, எங்களுக்கு முற்று முழுதாக நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே வச்சு எங்களுக்கு முடிச்சு கொள்ளலாம். அதுதான் இந்த பராட்டை எக்ஸிகியூஷன். அது வந்து இந்த முக்கியமாக இந்த அசையா சொத்துக்கள், காணி, கட்டிடங்கள், இந்த மாதிரியான அசையா சொத்துக்களுக்கு எதிராக பிணையமாக வச்சு வழங்கப்படுற கடன்களுடைய மீட்புக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சலுகை தான் இந்த பராட்டை எக்ஸிகியூஷன். 4வது பாயிண்ட், கடன் பெறுநருக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்கு சரியான உளவியல் ரீதியான ஊக்கத்தை வழங்குது. இப்ப சின்ன கடன்கள் சின்ன சின்ன பிணையங்கள் விட இந்த அசையா சொத்துக்கள் வந்து பெறுமதியில கூடினது. அப்ப இந்த அசையா சொத்துக்களுக்கு எதிராக வச்சு கடன் வழங்கப்படுதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே நான் முன்னால விளங்கப்படுத்தின மாதிரி அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்று சொல்லுவோம், அந்த சரியான மன அழுத்தத்தை இந்த கடன் வழங்குனர்களுக்கு இந்த அசையா சொத்துக்களை பிணையமாக வைக்கிற நேரம் அது அந்த ஊக்கத்தையும் கொடுக்குது. மற்றது கண்காணிப்பது இலகு. கண்காணிப்பது இலகுன்னு நான் சொல்றது எப்படி, இப்ப வாகனத்தை எடுத்துக்கொண்டோம்டா இல்லாட்டி இயந்திரத்தை எடுத்துக்கொண்டோம்டா அதுகள் என்ன தொடர்ந்து வந்து பாவனையில இருக்கிறது. இப்ப வாகனத்தை பைக் எடுத்துக்கொண்டோம்டா பைக் எடுத்துக்கொண்டு நாங்க பல இடங்களுக்கு செல்லுவோம், பல விதமாக பாவிப்போம், பல நபர்கள் பாவிப்பாங்க. அப்ப மற்ற ஃபேக்டரிஸ்ல இருக்கிற இயந்திரங்கள் எடுத்துக்கொண்டோம்டா இயந்திரம் வந்து டே அண்ட் நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து தேய்வடைஞ்சே கொண்டு இருக்கு. மற்றது இப்ப வாகனம்னு சொன்னா வாகனம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, லொகேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான அசையும் சொத்துக்கள் வந்து அதோட கம்பேர் பண்ற நேரம் இந்த அசையா சொத்துக்கள் இவ வீட்டு எடுத்துக்கொள்ளுங்க, வீடு எடுத்துக்கொண்டா வீட்டுக்கு அட்ரஸ் ஒன்று இருக்கு, லொகேஷன் ஒன்று இருக்கு. ஃபேக்டரி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு ஒரு லொகேஷன் இருக்கு, அது இவ்வளத்தை தான் இருக்கு, இதை இவ்வளவும் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான கண்காணிப்பது இலகு. லொகேஷன் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடன் வாங்குனர் கடனை தவணைகளை மீள் செலுத்த இல்லைன்னு சொன்னா அந்த அந்த பிணையம் எங்க இருக்கு நாங்க நோக்கி போய் அத எங்களுக்கு என்ன செய்யலாம், அதனுடைய அந்த சொத்து உரிமையை எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எவ்வளத்த சொத்து இருக்குங்கிறது தெரியும். இப்ப வாகனம் சொன்னா சொல்லுவோம், இப்ப வாகனத்தை நீங்க உங்களோட பேங்கால வந்து நம்மளோட வாகனத்தை சீஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு நாம வாகனத்தோட சில நேரம் ஒழிச்சிட்டோம்னு சொன்னா வாகனத்தையும் சேர்த்து ரிகவரி ஆக்கள் தேட வேணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி சில முக்கியமான நன்மைகள் இருக்கு இந்த அசையா சொத்துக்களுக்கு எதிராக கடன்களை வழங்குற சந்தர்ப்பங்கள்ல.
அதே சந்தர்ப்பங்கள்ல சில டிஸ்அட்வான்டேஜஸ் தீமைகளும் இருக்கு. தீமைகள் என்று சொல்ற நேரம் இப்ப இது வாடிக்கை கடன் பெருநரை இந்த சைட்ல வச்சு யோசிக்கிற நேரம் பிணைய உடன்படிக்கையை செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும் நீண்ட செயற்பாடு. இப்ப சொல்ல போனா ஒரு வீட்டினுடைய டீட் எழுதுற மாதிரி தான். இப்ப ஒரு ஒரு சொல்லுவோம், ஒரு ஃபேக்டரியில இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு எதிராக நாங்க பிணையம் எடுக்க போறோம்னு சொன்னா அது சிம்பிள் அக்ரிமெண்டோட அந்த ப்ரொசீஜரை முடிச்சிருக்கலாம். ஆனா அதே சந்தர்ப்பத்துல ஒரு அசையா சொத்து, ஒரு வீடு காணி, அதை நாங்க பிணையமாக வச்சு கடன் வாங்க போறோம்னு சொன்னா அந்த பிணைய உடன்படிக்கை, அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து வெரி காம்ப்ளிகேட். நான் முன்னால சொன்ன மாதிரி இந்த இந்த பிணையமாக வைக்கிற சந்தர்ப்பத்துல இந்த விஷயத்தையும் கூட நாங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில பதிவு செய்ய வேணும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில முந்தி செக் பண்ண வேணும். அப்ப இந்த மாதிரி இந்த அந்த பிணைய உடன்படிக்கைக்குள்ள வாடிக்கையாளரை ஈடுபடுத்துறதுக்கு எங்களுக்கு கூடுதலான நேரம் தேவைப்படும், நீண்ட செயற்பாடு, காம்ப்ளிகேட்டட் ப்ரோசஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவை. இந்த மாதிரியான சில இழுபாடுகள் இருக்கு. அதை நாங்க தீமைகளாக கருதலாம். ஆனா அது உண்மையில நன்மை, தீமைகளாக கருதலாம். மற்றது என்ன, சில சந்தர்ப்பங்கள்ல பெறுமதி குறையவும் செய்யலாம். இப்ப வீடுகள் என்று சொல்ற நேரமும் கூட வீடுகள் வந்து தொடர்ந்து பராமரிக்கப்பட வேணும். இப்போ வீடுகள் வந்து சொல்லுவேன், ஒரு நபர் வந்து வீட்டுக்கு எதிராக கடன் வாங்கிட்டு அந்த வீட்டை அவரு பராமரிக்க இல்லை, அதுல வீட்டுல ஒருத்தரும் இல்லை, கூட்டு வச்சுட்டு சொல்லுவேன் வெளிநாடு போயிட்டார் என்று சொல்ற சந்தர்ப்பத்துல அந்த அந்த சொத்து வந்து தூர்ந்து போகும். தூர்ந்து போன சொத்துக்களை பிறகு பெறுமதி என்ன நடக்கும், பெறுமதி குறையும். அப்ப அதுகளை பராமரிக்கப்படுதா சரியான முறையில இல்லைன்னு சொன்னா அதனுடைய பெறுமதி குறையவும் செய்யும். மற்றது என்ன, காசாக மாற்ற முற்படுற சந்தர்ப்பத்திலையும் சில நேரங்கள்ல நீண்ட காலம் எடுக்கக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா இந்த பராட்டை எக்ஸிகியூஷனை பத்தி சொன்னேன். இப்போ வங்கிகளாக இருக்கிற நேரம் நான் சொன்ன அந்த சட்டத்துக்கு கீழே முக்கியமான சலுகை இது வங்கிகளுக்கு தான். ஆனா அதே சந்தர்ப்பத்துல சொல்லுவேன், ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று, நிதி நிறுவனம் ஒன்று இந்த மாதிரி அசையா சொத்துக்களை வச்சு கடனை பெற்றுக்கொண்டு இப்ப கடன் மீள் செலுத்தாத சந்தர்ப்பங்கள்ல இந்த அசையா சொத்துக்களை விற்கிறதுக்கு முற்படுதுண்டா அவங்களுக்கு இந்த பராட்டை, அதாவது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கு இந்த பராட்டை எக்ஸிகியூஷன் சலுகை இல்லை. அவங்க கட்டாயமாக இந்த கோர்ட்ஸு கூடாக போய் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ல தான் போக வேணும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இப்ப அசையா சொத்துக்களை நீங்க ஆப்ஷன் போட்டு பயரோட செலக்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த ப்ரொசஸ்ல போற நேரம் அந்த அந்த சொத்தை நீங்க காசாக மாற்றத்துக்கு எடுக்கிற காலம் வந்து கூட. இப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்டாக்ஸாக இருக்கிற நேரம், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில ஸ்டாக்ஸாக இருக்கிற நேரம் உங்களுக்கு அதை லேசாக அதை நீங்க மார்க்கெட்ல வித்து லேசான முறையில ஆப்ஷன் போட்டு அதை டக்குன்னு குவிக்கா காசாக மாற்றிக்கொள்ளலாம். ஃபிக்ஸ்ட் அசெட்டாக இருக்கிற இந்த மாதிரியான காணி கட்டணம் மாதிரியான அசையா சொத்துக்களை காசாக மாற்றத்துக்கு நீண்ட காலம் தேவைப்படும், நீண்ட விரயம் நீண்ட நேரம் தேவைப்படும். மற்றது இது வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். ஓகே, அந்த மாதிரி அசையா சொத்துக்களை வந்து பொதுவாக அசையா சொத்துக்களை தான் இந்த வங்கிகள் வந்து கடனாக வழங்குறதுக்கு, பிணையாக எடுத்துக்கொள்றதுக்கு விரும்பும். அதுல நிறைய நன்மைகளும் சில குறிப்பிட்ட தீமைகளும் இருக்குது. அசையான் சொத்துக்களாக இருக்கிற நேரம் நாங்க சில உதாரணங்களை பார்த்தோம். இயந்திரங்கள், கணனிகள், வாகனங்கள், இருப்புகள், டெட்டர்ஸ், கடன் பெறுநர்கள். சில நேரம் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கடன் பொருட்களை பத்தி டிஸ்கஸ் பண்ற நேரம் ஃபேக்டரிங்க பத்தி படிச்சுட்டு வந்து ஞாபகம் இருக்கு. அப்ப சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்வோம், ஒரு நிறுவனத்துக்கு அவசரமாக இந்த தொழிற்படு மூலதனம் தேவைப்படுதுன்னு சொன்ன பற்றாக்குறையான சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்வோம், இந்த கடன் வழங்குனர்கள் இன்வாய்ஸை வச்சு நாங்க முன்கூட்டியே கடன்களை பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த கடன் இந்த ட்ரேட் டெட்டர்ஸை நாங்க கடன் பிணையமாக வச்சு கடன்களை, குறுகிய கால கடன்களை பெற்றுக்கொள்றோம். அப்ப அது இங்க கடன் பெறுநர்களும் பிணையங்களாக மாறி இருக்கிறாங்க. பிறகு நிறுவன பங்குகள் போன்ற பல வகையான அசையும் சொத்துக்கள் மீது கடன் வழங்கப்படும். ஆனா நான் முன்னால உங்களோட அசையும் சொத்துக்களை டிஸ்கஸ் பண்ற டைம்ல நான் பேசின மாதிரி இந்த 2வது பாயிண்ட் சொல்லுது, சட்ட ரீதியாக இந்த அசையும் சொத்துக்களுடைய பெயர் மாற்றம், சொத்துரிமையை மாற்றலாமா என்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பல சந்தர்ப்பங்கள் என்ன,
ஒரே சொத்தை பல நிதி நிறுவனங்களுக்கிட்ட வச்சு பல தடவைகள் கடன் பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப இது வந்து ஆரம்பத்திலேயே கடன் வழங்குற டைம்ல வெரிஃபை பண்ணி கொள்றது கஷ்டம். அதுக்கு பிறகு கடனை ரிகவர் பண்ற சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்க பல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அதுல இருக்கிறத விளங்கி கொள்ளுவோம். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான வீக் பாயிண்டான என்ன, நாங்க முன்னால பார்த்த மாதிரி இந்த அசையும் சொத்துக்கள்ல முக்கியமாக இந்த பங்குகள், வாகனங்கள், இருப்புகள், பொதுவாக அசையும் சொத்துக்களோட கம்பேர் பண்ற நேரம் அசையா சொத்துக்களோட கம்பேர் பண்ற நேரம் இந்த அசையும் சொத்துக்களுடைய பெறுமதிகள் வந்து பொதுவாக குறைஞ்சிட்டு போகக்கூடியது, இல்லாட்டி பாரிய தளம்பல்களுக்கு உட்படக்கூடியது. அது அசையும் சொத்துக்களை பத்தி, அசையும் சொத்துக்களுக்கு எதிராக கடன் கொடுக்கிற நேரம் அந்த பிணையங்களுக்கு இருக்கக்கூடிய சில வீக் பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வரும். மற்றது உத்தரவாதம் அளிப்பவர்கள். நான் சொன்ன மாதிரி இப்ப பர்சனல் லோன் என்று சொல்ற நேரம் பொதுவாக வங்கிகள்ல இந்த பர்சனல் லோன்ஸ், குறுகிய கால பர்சனல் லோன்ஸுக்கு வந்து பிணையங்களாக சொத்துக்கள் எதிர்பார்க்கப்படுறது குறைவு. அதுக்கு பகரமாக கரண்டர்ஸ், உத்தரவாதம் அளிப்பவர்கள் 2 பேரோ 3 பேரோ, சில நேரம் 4, 5, 6 பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இங்க முக்கியமாக என்ன, இந்த உத்தரவாதம் அளிப்பவர்கள் கரண்டர்ஸ், இப்ப நம்ம கடன் பெறுநர்களோட கடன் மதிப்பீட, அவங்க சம்பந்தமான கடன் மதிப்பீட எப்படி செய்யறோமோ அதே மாதிரி இந்த உத்தரவாதம் அளிப்பவர்களுடைய கடன் நாணயத்தன்மை, கிரெடிட் வர்தினஸ் செய்ய வந்து சரியான முறையில மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இந்த கரண்டர்ஸ் என்ற வருமான நிலை, வருமான மட்டம், அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்களை ஆரம்பத்துல கடன் மதிப்பீடு செய்யற நேரம் கருத்து கொள்ள வேணும். மற்றது என்ன, கடன் பெறுநர் வந்து கடனை மீள் செலுத்தாம விடுற சந்தர்ப்பங்கள் என்ன, இந்த உத்தரவாதம் அளிப்பவர்களுக்கு முழு பொறுப்பும் போய் சேரும். அவங்க கடனுக்கான முழு தொகையையும் கடன் வழங்கின நிறுவனத்துக்கு மீள் செலுத்த வேண்டி ஏற்படும். ஆனா என்ன, மீள் பெற்று கொள்றது எளிதல்ல. இப்ப பல சந்தர்ப்பங்கள்ல நடக்கும். நான் போன முறை இந்த கிரிப் ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப பல சந்தர்ப்பங்கள்ல நாம கூட நிறைய கடன் பெறுநர்களுக்கு கரண்டர்ஸா இருப்பேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கடன் பெற்றுக்கொள்றதுக்கு அவர் வந்து இந்த லோன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொண்டு வந்து நமக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு சிக்னேச்சர். அப்ப நாம என்ன செய்வோம், ஒரு சிக்னேச்சர் தானே சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அதுல பிறகு வரக்கூடிய ரிபர்கஷன்ஸை நாம அந்த சந்தர்ப்பத்துல யோசிக்கிறது இல்லை. அப்ப இப்ப சொல்லுவோமே, அந்த நண்பர் வந்து கடனை மீள் செலுத்தாம விட்ட சந்தர்ப்பத்துல நம்மள கரண்டர்ஸ் வந்து கடன் பெறுநர்கள் பிடிக்கிற சந்தர்ப்பத்துல, அந்த சந்தர்ப்பத்துல தான் நாம விழித்தெழுவோம். அந்த சந்தர்ப்பத்தை நாம சொல்லுவோம், பல எக்ஸ்கியூசஸ் கொண்டு வருவோம். எனக்கு இந்த கடனை பத்தி தெரியாதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி நான் கடன் பெற்றுக்கொண்ட நபர் மீள் செலுத்திட்டாருன்னு நான் நினைச்சு கொண்டேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூசஸ். இப்ப எனக்கு வருமானம் போதாது, எனக்கிட்ட போதுமான சொத்துக்கள் இல்ல, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லுவேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பிறகு அந்த கடன் வழங்கின நிறுவனத்துக்கு இந்த உத்தரவாதம் அளிப்பவர்களையும் சேஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கடனை பெற்றுக்கொள்றது பெரிய கஷ்டம். இப்ப அசையா சொத்துக்களை பாருங்க, அசையா சொத்துக்களையும் இந்த உத்தரவாதம் அளிப்பவர்கள் கரண்டர்ஸ் என்ற கேஸையும் பத்தி பாக்குற நேரம் உண்மையிலே வெரி வீக்கான ஒரு பிணையம் தான் இந்த உத்தரவாதம் அளிப்பவர்கள். அப்ப அதனாலதான் யோசிச்சு பாருங்க, இந்த பர்சனல் லோன்ஸுக்கு எல்லாம் வந்து பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட. கடன் வழங்குற சந்தர்ப்பங்கள்ல இந்த கடனோட இருக்கிற இடர்கள், ரிஸ்க் எல்லாத்தையுமே பொதுவாக எதுக்குள்ள ஃபேக்டர் பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளதான் ஃபேக்டர் பண்ணுவாங்க. ரிஸ்க் பிரீமியம் என்று சொல்லுவாங்க. கடன் வழங்குற சந்தர்ப்பத்துல இருக்கிற கடன் இடர்கள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை இந்த வட்டிக்குள்ளதான் அவங்க பொதுவாக கடன் வழங்குனர்கள் வந்து ஃபேக்டர் பண்ணுவாங்க. ஓகே, சோ நாங்க இப்ப பார்த்துட்டு வந்தது என்ன, பிணையங்கள் என்ற முக்கியமான 3 வகைகளை பத்தி தான் நாங்க இப்ப பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சரி, அப்ப இப்ப நமக்கு நிறைய வகையான பிணையங்கள் பத்தி தெரியும். இப்ப அந்த எந்த வகையான பிணையங்களுக்கு எதிராக பொதுவாக வங்கிகளும் மற்ற நிதி நிறுவனங்களும் கடன் வழங்க விரும்புங்கிறதையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்.
இப்ப பிணையங்களை வச்சு பிணையங்களுக்கு எதிராக கடன் வழங்குற நேரம் அந்த பிணையங்களுக்கு சில முக்கியமான பண்புகள் இருக்க வேணும். அந்த பண்புகள் இருந்தா தான் அதை நாம குட் கோலட்ரல், நல்ல ஒரு பிணையமாக, கடன் வழங்குறதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிணையமாக நாங்க அந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த பிணையங்களை நாங்க கருதலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான சில முக்கிய பண்புகளை தான் இந்த ஸ்லைட்ல லிஸ்ட் பண்ணி இருக்கு. முக்கியமான ஒன்றுதான் மார்க்கெட்டபிலிட்டி, சந்தையில் விற்கக்கூடியவை. அதாவது இப்ப சொல்லுவோம், நல்ல ஒரு உதாரணம் நாங்க சொல்லலாம். நிறுவனங்கள்ல இருப்புக்கள் இருக்கு. இப்ப சில வகையான இருப்புக்கள் வந்து சந்தையில கூடுதலாக கேள்வி இருக்கு, நிறைய டிமாண்ட் பண்ணப்படுற சில இருப்புகளாக இருக்கு. அந்த மாதிரியான இருப்புக்களை என்ன கடன் வழங்குனர் வந்து லேசான முறையில அவருக்கு கடன் பெற்று கொண்டவர் தவணைகளை மீள் செலுத்தாம விடுற சந்தர்ப்பத்துல இதை எங்களுக்கு மார்க்கெட்ல லேசாக விற்று காசாக மாற்றக்கூடியதாக இருக்கு. இப்ப சில யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதாவது சில வித்தியாசமான பொருட்கள் இருக்கும் சந்தையில, கேள்வி குறைஞ்ச பொருட்கள். இந்த கேள்வி குறைஞ்ச பொருட்களுக்கு எதிராக கடன் வழங்கினா அதை லேசான முறையில கடன் வழங்கியவருக்கு அதை லேசான முறையில சந்தையில விற்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, எக்ஸ்பயர் ஆன சில பொருட்களை வச்சு கொண்டிருக்கிறாங்க, அதை ஏதாவது ஒரு முறையில சந்தையில விற்க முடியுமா? இல்லை. அப்ப நாங்க முக்கியமாக பார்க்க வேணும், பிணையங்களாக பெற்றுக்கொள்ள பொருட்கள் வந்து சந்தையில விற்கப்படக்கூடிய பொருட்களாக இருக்க வேணும். இரண்டாவது, மதிப்பு அளவிடக்கூடியவை, மெஷரபிலிட்டி. பொதுவான ஒரு அளவுக்குள்ள எங்களுக்கு அதனுடைய மதிப்பு அளவிடக்கூடியதாக இருக்கு. அதாவது பாரிய தளம்பல்களுக்கு சொல்லுவமே, ஒரு 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 வாகனம் வந்து ஒரு பாரிய தளம்பல்களுக்கு அதனுடைய மதிப்பு உட்படும் என்று சொன்னா, வங்கியாக கடன் வழங்குற டைம்ல நாம ஒரு விதத்துல மதிப்பீடு செய்வோம், ஆனா அதுல அத விற்க முற்படுற சந்தர்ப்பத்துல அத வேறு விதமாக மதிப்பு செய்யப்படும். இப்ப சில இதுவும் வந்து சில யூனிக் ப்ராடக்ட்ஸ்ல நாங்க வச்சு பேசலாம். சில பொருட்கள் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல அதோட மதிப்பு அளவிடுறது வந்து மிகவும் கடினமாக இருக்கு. ஏதாவது ஒரு காமன் பேஸ்ல எங்களுக்கு மதிப்பு அளவிடக்கூடியதாக இருக்க வேணும்ங்கிறது வந்து பிணையமாக பெறக்கூடிய அந்த பொருளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. மூன்றாவது தான் ஸ்டெபிலிட்டி, அதாவது மதிப்பு பாரிய தளம்பல்கள் அற்றவை. இதுக்கு முக்கியமான உதாரணம் தான் இந்த ஷேர்ஸ். பாரிய தளம்பல்கள் இல்லாம இருக்கணும். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷேர்ஸுக்கு எதிராக கடன் வழங்குற நிலைமைகள் வந்து மிகவும் குறைவு. அப்படி வழங்கினாலும் நான் முன்னால சொன்ன மாதிரி இப்ப 100 ரூபாய்க்கு மேபி 75 ரூபாய் தான் கடன் வழங்குவாங்க. பொதுவாக இந்த கடன் வழங்குறதுக்கு இருக்கிற பிணையங்களோட மதிப்பு வந்து பாரிய தளம்பல்கள் இல்லாம இருக்க வேணும். மற்றது டிரான்ஸ்பரபிலிட்டி, ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பெயர் மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்க வேணும். அதாவது அப்பதான் கடன் மீளாத சந்தர்ப்பத்துல என்ன அதனுடைய அந்த சொத்தை விற்று அதை காசாக மாற்றத்துக்கான உரிமை, அந்த சொத்தின் மீதான உரிமை வந்து இந்த நபர்கிட்ட, கடன் வழங்கின நபர்கிட்ட வர வேணும் என்று சொன்னா இது சரியான முறையில பெயர் மற்றது உரித்துரிமை மாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேணும் பிணையம். மற்றது விரைவாக விற்று பணமாக மாற்றக்கூடியவை, ரியலைசபிலிட்டி, விரைவாக விற்று பணமாக மாற்றக்கூடியவை. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட் எடுத்துக்கொண்டோம்னா, இந்த அரச கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு லிக்விடிட்டி நிறைய இருக்கு. அப்ப அதை வந்து எங்களுக்கு லேசான முறையில சந்தையில விற்று விரைவாக எங்களுக்கு காசு பணத்தை ரியலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல வெரி இல்லிக்விடான அசெட்டும் இருக்கு. இப்ப
இப்ப இத பார்க்க போனோம்டா, இப்ப அசையா சொத்துக்களை காணி கட்டடத்தை பார்த்து கொண்டோம்டா சொன்னா இப்ப இந்த ரியலைசபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைவு அதுகளுக்கு. இப்ப நீங்க ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பாண்டோட கம்பேர் பண்ற நேரம் காணி கட்டடங்கள் விரைவாக மாற்ற பணமாக மாற்ற முடியாதவை. அதுதான் நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணேன். தீமைகள்ல 3வது பாயிண்டாக நான் போட்டிருந்தேன். அதைத்தான் காசாக மாற்ற முற்படும் போது நீண்ட காலம் எடுக்கக்கூடும். அப்ப இந்த பிணையங்கள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான லிக்விடிட்டி இருக்கு. அப்ப இந்த ரியலைசபிலிட்டியையும், அதாவது விரைவாக விற்று பணமாக மாற்றக்கூடிய தன்மையையும் பிணையமாக ஒரு சொத்தை எடுக்கிற நேரம் வந்து நாம ஆரம்பத்திலேயே மதிப்பீடு செய்யறது முக்கியம். மற்ற 2 பாயிண்ட்ஸும் என்ஃபோர்சபிலிட்டி, சட்ட ரீதியான உடன்படிக்கையின் கீழ் பிணையமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவை. அது வந்து டிரான்ஸ்பரபிலிட்டியோட சேர்த்து போறது, அதாவது சொத்துரிமை உரித்துரிமைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியோ அதை விற்க முற்படுற சந்தர்ப்பத்துல லேசான முறையில விற்கிறதுக்கான உரிமை கடன் வழங்குனருக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடியதாக இருக்க வேணும். மற்றது என்ன, ஏற்கனவே வேறு கடன் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு உபயோகப்படுத்தாததாக இருக்க வேண்டும். அங்கதான் இந்த அசையா சொத்துக்கள் மீதான விருப்பம் இந்த கடன் வழங்குனர்களுக்கு கூடுதலாக இருக்கு. இப்ப நாம வந்து வார ஸ்லைட்ல வந்து பிரைமரி மோர்கேஜும் செகண்டரி மோர்கேஜுக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா பொதுவாக கடன் ஏற்கனவே பிணையமாக வைக்கப்பட்ட ஒரு சொத்துக்கு எதிராக கடன் வழங்குறத இன்னும் ஒரு கடன் வழங்குனர் விரும்புறதில்லை. பொதுவாக ஃப்ரீ ஆஃப் லியன் என்று சொல்லுவேன். எந்த விதமான கடன் முந்தைய கடன்களுக்கு பிணையமாக பாவிக்கப்படாத ஒரு சொத்துக்கு எதிராகத்தான் கடன் வழங்குறதுக்கு கடன் வழங்குனர்கள் விரும்புவாங்க. அப்ப ஒரு கடன் வழங்குற சந்தர்ப்பத்துல இந்த பிணையங்களுக்கு இருக்கிற முக்கிய சில பண்புகளாக நாங்க இந்த ஸ்லைட்ல லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். நீங்க பிணையமாக எடுக்கிற பொருள் வந்து தேவையான சந்தர்ப்பத்துல சந்தையில விற்கப்படக்கூடியதாக இருக்கணும், அதனுடைய மதிப்பு அளவிடப்படக்கூடியதாக இருக்கணும், மதிப்பு பாரிய தளம்பல்கள் அற்றதாக இருக்க வேணும், ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு பெயர் மாற்றம் செய்யக்கூடியதாகவும் சட்ட ரீதியான உடன்படிக்கையின் கீழ் அதை பிணையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேணும், விரைவாக பணமாக மாற்றக்கூடியதாக இருக்க வேணும், மற்றது ஏற்கனவே வேறு கடன் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு உபயோகப்படுத்தாததாக இருக்க வேணும். இப்ப இந்த பண்புகளை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும் என்று சொன்னா இந்த நாளையும் EVER என்கிற இந்த நாளையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. செக்யூரிட்டி இஸ் ஃபார் எவர் EVER என்கிற மாதிரி ஒரு சின்ன அப்ரிவியேஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. E என்று சொல்ற நேரம் ஈஸி டு வேல்யூ, இலகுவாக மதிப்பிடக்கூடியதாக இருக்க வேணும். வேல்யூபிள் சொல்ற நேரம் பெறுமதி, அந்த பிணை வந்து பெறுமதியானதாக இருக்க வேணும். ஈஸி டு சார்ஜ் என்று சொல்ற நேரம் ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே அதனுடைய சொத்துரிமையும் உரிமையையும் கடன் பெற்றவருக்கு அதை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். கடைசியாக செலுத்தப்படாத சந்தர்ப்பத்துல அதை லேசான முறையில விற்று அதன் மூலமாக காசு பெறுமதியை மீள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க இந்த பண்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம் என்றாலும் இந்த 4 EVER என்கிற இந்த அக்ரோனிமை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே, கடைசியாக எனக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் இதுதான். கொடுக்கும் கடன் தொகைக்கு நான் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இதை பல பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். கொடுக்கும் கடன் தொகைக்கு போதுமான காப்புறுதி கிடைக்கிறதாங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இந்த பிணையங்களோட பெறுமதி குறைஞ்சி செல்ற பிணையங்களுக்கும் தழும்பல்களுக்கு உட்படுற பிணையங்கள் அதுகளுக்கு எதிராக கடன் வழங்குற நேரம் வந்து நான் சொன்னதான் முக்கியமாக நாம கொடுக்கிற லோன் வந்து இந்த கொடுக்கிற லோன் வந்து இந்த பெறுமதி இந்த பிணையத்துக்கு சரியாக கவர் பண்ணுதாங்கிறத கட்டாயம் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். பிணையங்களின் பெறுமதி பாரிய தளம்பல்களின்றி பெறுமதி கூடிக்கொண்டு போவதையே கடன் வழங்குனர் விரும்புவர்.
மற்றது என்ன, காலம் செல்ல செல்ல கடன் இடர் கூடியும் செல்லலாம். இப்ப எதிர்கால மாற்றங்கள், கடன் பெறுநர் தொடர்பான மாற்றங்கள் எல்லாமே முக்கியமாக நீண்ட கால கடன்களை பொறுத்த வரையில கட்டாயம் மாற்றம் அடைந்து செல்லக்கூடியது. அப்ப காலம் செல்ல செல்ல நாங்க ஆரம்பத்துல அசஸ் பண்ணின கிரெடிட் ரிஸ்க் குறைவாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பல்வேறு வேற விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த கடன் தொடர்பான இடர்கள் கூடிக்கொண்டு போகலாம். அப்ப நாங்க பிணையங்களாக ஆரம்பத்துல இந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்ற நேரம் இந்த கூடி செல்ற கடன் இடருக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்குதா என்கிற பாயிண்டையும் நாங்க ஆரம்பத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ள வரும். இதுகள் தான் எனக்கு இந்த செக்யூரிட்டிஸ் பத்தி உங்களுக்கு உங்களோட மைண்ட்ல போட வேண்டியிருந்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதுக்கு இடையில உங்களுக்கு இப்ப நான் இதுவரை கவர் பண்ணின இந்த ஸ்லைட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இதுல எல்லாமே கடன் கொடுனர் சம்பந்தமா தானே நாங்க பாக்குறோம். இது கடன் பெறுநர் சம்பந்தமான நன்மைகள் தீமைகள் எல்லாம் கேள்வி கேட்பாங்களா? அப்படி கேட்டாலும் இப்ப இன்னும் இருக்கு 3 வகையான சொத்துக்கள் இருக்கு, பிணையங்கள் இருக்கு. அசையா சொத்துக்கள், சரி நம்ம அந்த மாதிரி மாறி யோசிப்போம். அசையா சொத்துக்களை கடன் வழங்குனர், கடன் பெறுநர் பிணையமாக வைக்கிறார் என்று சொன்னா, இப்ப நம்ம அந்த ஷூஸுக்குள்ள நாம இருக்கிறோம்னு நினைச்சு கொள்ளுவேன். நாம நம்மளுடைய வீடு உண்டு இல்லாட்டி காணி உண்டு பிணையமாக வைக்கிறோம் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய கடனுக்கு எதிராக என்று சொல்ற சந்தர்ப்பத்துல என்ன விதமான நன்மைகள் தீமைகள் நமக்கு இருக்கும்? ஒரு முக்கியமான நன்மை தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இந்த 3வது பாயிண்ட்ல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். என்ன? கடனுக்கான வட்டி வீதம் குறைவு. அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம் வீட்டு கடன் ஒன்று எடுக்கிறதுக்கு நாம வீட்டை மோர்கேஜ் பண்றோம் என்ற சந்தர்ப்பத்துல நம்ம அது ஒரு 25 வருஷத்துக்கு பெற்றுக்கொண்ட ஒரு கடனாக இருக்கும். அப்ப நாங்க அந்த அசையா சொத்து வீட்டை கடனாக வைக்கிற சந்தர்ப்பத்துல என்ன செய்தோம்? நாம அந்த வீட்டை கடனாக வைக்கிறதால நாங்க எங்களுக்கு ஏதுமாக இருக்கும் வட்டி வீதத்தை குறைவாக பெற்றுக்கொள்றதுக்கு. அது ஒரு முக்கியமான நன்மை. எங்களுக்கு வட்டி வீதத்தை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் பர்சனல் லோனுக்கே எத்தனை பெர்சன்டேஜ் போகுது சொல்லுவேன்? 15% என்றாலும் அப்ப 25 வருஷத்துக்கு எந்த விதமான பிணையமும் இல்லாம கடன் ஒன்றை பெற்றுக்கொள்ள போறோம்டா வட்டி வீதம் எவ்வளவாக இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த அசையா சொத்துக்களை பிணையமாக நீண்ட கால கடன்களுக்கு வைக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு முக்கியமாக வட்டி வீதத்தை கட்டுப்படுத்தலாம். இப்ப தீமை என்று யோசிக்கிற நேரம் என்ன? இப்ப அந்த 25 வருஷம் முழுசாக கடனை நாங்க மீள் செலுத்தி முடிக்கும் வரையில அந்த சொத்துக்கள் உண்மையில அதோட உரிமை மொத்த உரிமை எங்களோட கையில இல்லைங்கிறத நாங்க ஒரு தீமையாக கடன் பெறுநராக நாங்க ஒரு தீமையாக யோசிக்கலாம். இப்ப நாங்க சொல்லுவோம் அந்த 25 வருஷத்துக்குள்ள கடன் பெற்று கொண்டிருக்கிற அந்த வருஷத்துக்குள்ள அந்த சொத்தை நாங்க விற்க போறோம்னு சொன்னா சில நேரம் நீங்களும் பிராக்டிக்கலா இந்த டிஃபிகல்டிஸ முகம் கொடுத்திருப்பீங்க. இப்ப ஒரு லோன்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நாங்க விற்க போறோம்னு சொன்னா அதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. நாங்க என்ன அந்த வீட்டை வாங்க போறவங்க கிட்ட அந்த ஃபேக்டையும் நாங்க சொல்லணும். இந்த வீடு லோன்ல இருக்கு, லோன் இந்த பேங்க்ல இருக்கு. அப்ப ஒன்று நீங்க தர போற காசு எடுத்து நான் லோனை செட்டில் பண்ண போறேன், இல்லாட்டி லோனை நான் உங்களோட பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி அந்த லோன் என்ன செய்யறது, அந்த வீட்டை விற்கிற நேரம், வீட்டை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு மாற்றம் செய்யற நேரம் அந்த லோன் என்ன செய்யறதுங்கிற மாதிரியான சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது மாதிரி அசையும் சொத்துக்கள்லயும் இருக்கு. அசையும் சொத்துக்கள் வாகனமாக இருந்தா இப்ப நான் சொன்ன அதே விஷயங்கள் இருக்கு. விற்கிற சந்தர்ப்பங்கள் நன்மைகள் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட், எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் எங்களோட நன்மைகள் என்று சொல்ற நேரம் நாங்க இன்கார்பரேட் பண்ணலாம். எங்களுக்கு வட்டி வீதத்தை குறைச்சு கொள்ளலாம். அதுதான் நம்ம கடன் எடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல முக்கியமாக நம்மளுடைய தேவை, பணத்தேவை இருக்கு. அந்த பணத்துக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பே பண்ண போறோம், அது எங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ, குறைக்க ஏழுமாக இருக்கோ அதுதான் எங்களோட எக்ஸ்ட்ரா நன்மை.
அப்ப நாங்க இந்த பிணையங்கள் வைக்கிறதால வட்டி வீதத்தை குறைக்க இயலுமாக இருக்குங்கிறதுதான் எங்களுக்கு நாங்க கடன் பெறுநர்களாக எங்களுக்கு இருக்கிற நன்மை. தீமைகள் என்று யோசிக்கிற நேரம் அந்த பிணையங்களாக கொண்ட சொத்துக்களை எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண இயலாது, விற்க முடியாது. இப்ப ஸ்டாக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்டாக்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நாங்க ஒரு ஒரு உற்பத்தி நிறுவனம் ஸ்டாக்ஸ உற்பத்தி செய்து அதை பிணையமாக வச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு எதிராக கடன் எடுத்துக் கொண்டிருக்கணும். அந்த ஸ்டாக்கை நாங்க கடனை மீள் செலுத்தும் வரைக்கும் அதை விற்க முடியாது. இப்ப நீங்க சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம குறிப்பிட்டு அந்த ஸ்டாக்கை நாங்க விற்கணும்னு சொன்னா அந்த ஸ்டாக் தேவைன்னு சொன்னா அந்த நிறுவனம் உற்பத்தி நிறுவனம் என்ன செய்ய வேணும், அந்த பெறுமதிக்கான இன்னும் ஒரு தொகை ஸ்டாக்ஸ பேங்குக்கு கொடுத்துட்டு அந்த தேவையான ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணி எடுக்க வேணும். இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப வேற தங்க நகைகள்ங்கிற நேரமும் அதுதான். பானிங் அட்வான்சஸ் நாம எடுத்திருக்கிறோம், தங்க நகைகள் எங்கட கஸ்டடியில இல்ல. இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப சில மிக அரிதாக நடந்த சில சம்பவங்களும் இருக்கு. தங்க நகைகள் சில சந்தர்ப்பங்கள்ல சூறையாடுற சந்தர்ப்பங்களும் இருக்கு. இப்ப சில நேரம் சில நகைகள் எங்களுக்கு சென்டிமெண்டல் நகைகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு எங்களுடைய அம்மா தந்த நகை, பாட்டி தந்த நகை சில சென்டிமெண்டலான நகைகளாக இருக்கலாம். அதுகளை நாங்க ஒரு அவசர தேவைக்கு பணத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம். ஆனா சொல்லுவோமே அது அந்த வங்கிகளுடைய சரியான சரியான கண்ட்ரோல் அவடத்தை இல்லாம சொல்லுவோம் அது திருட்டு போயிட்டு அப்படின்னு சொல்ற நேரம் அந்த சோசியல் அஸ்பெக்ட்ஸும் இருக்கு. மற்றது உத்தரவாதம் அளிப்பவர்களை வச்சு நோக்குற நேரம் யோசிச்சு பாருங்க, கடன் பெறுநர்களுக்கு அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. உத்தரவாதம் அளிப்பவர்கள் நாங்க நண்பர்களை கரண்டர்ஸா போடுவோம். பிறகு என்ன நடக்கும், கடன்களை எங்களால தீர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல நண்பர்களை வங்கிகள் நிதி நிறுவனங்கள் கஷ்டப்படுத்த தொடர்பு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் அழுத்தங்கள் வரும். இப்ப அத ஃபேமிலிக்குள்ள நாங்க உத்தரவாதம் எடுத்துக்கொண்டோம்னா இந்த சோசியல் அஸ்பெக்ட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி தான் எங்களுக்கு நன்மைகள் தீமைகளை கடன் பெறுநர்களோட சைட்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண இயலுமானதாக இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க அடுத்த ப்ரெசன்டேஷனுக்கு போறதுக்கு முந்தி இன்னும் சின்ன சின்ன ஸ்மால் பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. அதாவது இப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த மிச்சம் இருக்கிற ஸ்லைடுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க தமிழ்ல கரண்டி, இண்டெம்னிட்டி இது ரெண்டையும் நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போனோம்னு சொன்னா இது ரெண்டுக்குமே கட்டாயம் நாங்க சொல்லுவோம் உத்தரவாதம் என்றுதான் சொல்லுவோம். கரண்டிக்கும் உத்தரவாதம் என்று சொல்லுவோம், இண்டெம்னிட்டிக்கும் அதுவும் ஒரு வகையான உத்தரவாதம் என்றுதான் சொல்லுவோம். தமிழ்ல இது ரெண்டுக்கும் சரியான பதம், மிகச்சரியான பதம் எது என்று உண்மையில தெரியாது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் முக்கியமாக தேவைப்படும். அதனாலதான் நான் இந்த பிரசன்டேஷன்ல பேலன்ஸா இருக்கிறது இந்த மாதிரி சில டேர்ம்ஸுக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறது மிகவும் முக்கியம். முக்கியமாக இந்த கரண்டி, இண்டெம்னிட்டி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம், லியன், பிளெட்ஜ், மோர்கேஜ் இதுகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம், ஃபிக்ஸ்ட் மோர்கேஜ், ஃப்ளோட்டிங் மோர்கேஜ், பிரைமரி மோர்கேஜ், செகண்டரி மோர்கேஜ் இதுகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, நூல் அளவுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அது உங்களோட எக்ஸாமினேஷன் பர்பஸ் மேபி ஒரு 2-3 மார்க்ஸ் கொஸ்டினா கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிறகும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை குயிக்கா உங்களுக்கு நான் இதுகளுக்கு இடையில இருக்கிற சின்ன வித்தியாசங்களை குயிக்கா சொல்லிட்டு இந்த பிணையங்கள் பத்தின டிஸ்கஷனை நான் முடிக்கலாம் இருக்கிறேன். சரி, கரண்டி, இண்டெம்னிட்டி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இது பொதுவாக நாங்க பார்க்கப்படும். இப்ப கரண்டி என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியும், உத்தரவாதம் அளித்தல்.
அதாவது இப்ப பர்சனல் லோன் ஒன்று எடுத்துக்கொண்ட ஒரு கடன் பெற்று கொண்டவர், சரியா, கடன் பெற்று கொண்டவர் கடனை மேல் செலுத்தாத சந்தர்ப்பத்துல அந்த கடன் தவணைகளை இன்னும் ஒரு ஆள் மேல் செலுத்துவார் என்ற மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை தான் நாங்க கரண்டி என்று சொல்லுவோம். அதைத்தான் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. உதாரணம், த கரண்டர்னு சொல்ற நேரம் யாரு? உத்தரவாதம் அளிக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு? guarantor says if the principal does not pay the liability I will pay you என்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதம். இப்ப indemnity என்று சொல்ற நேரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அதோடு சேர்ந்து போகுது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. indemnity என்று சொல்ற நேரம் ஏதாவது ஒரு அதுவும் இப்படித்தான், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நபர் கடனை மீள் செலுத்தாத சந்தர்ப்பத்துல அவருக்கு பதிலாக, அவர் மீள் செலுத்தாத சந்தர்ப்பத்துல அவருக்கு பதிலாக நான் அந்த கடனுடைய பொறுப்புகளை மீள் செலுத்துவேன் என்று சொல்ற ஒரு உத்தரவாதம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன என்று சொன்னா, இந்த பர்பஸ் மெச்சூரிட்டி ஆஃப் லயபிலிட்டி நான் இந்த ரெண்டுக்கும் போட்டிருக்கிறேன். இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப கரண்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதனுடைய தேவை என்ன? கிவ் அஷூரன்ஸ் டு த ப்ராமிசி. இண்டெம்னிட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா டு கம்பென்சேட் ஃபார் த லாஸ். இப்ப கரண்டியில மெச்சூரிட்டி எப்ப அந்த கடனை மீள் செலுத்துற பொறுப்பு இருக்குன்னு சொன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இண்டெம்னிட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா when the contingency occur, அப்ப அந்த பொறுப்பு எப்ப அந்த நபருக்கு வருது என்கிற அந்த பாயிண்ட்ல தான் நான் சொல்லணும் இந்த கரண்டிக்கும் இண்டெம்னிட்டிக்கும் இடையில இருக்கிற முக்கியமான வித்தியாசம். அதாவது கடன் வழங்குற சந்தர்ப்பத்துல கடனுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கையொப்பம் அளிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த கடனுக்கான பொறுப்பு வந்து உத்தரவாதம் அளிக்கிறவருக்கு போகுது இந்த கரண்டிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ல. ஆனா இந்த இண்டெம்னிட்டிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ல அது வந்து எந்த சந்தர்ப்பத்துல அந்த உத்தரவாதம் அளிப்பவருக்கு அந்த பொறுப்பு போகுது? ஏதாவது ஒரு கட்டத்துல கடனை பெற்று கொண்டவர் கடன் மீள் செலுத்தாத சந்தர்ப்பத்துல அந்த நிகழ்ச்சி நடந்தாதான், ஓகே, அந்த மீள் செலுத்தாத நிகழ்ச்சி நடந்தாதான் அந்த உத்தரவாதம் அளிப்பவருக்கு அதை மீள் செலுத்த வேண்டிய பொறுப்பு போகுது. அந்த மாதிரி ஒரு சின்ன நூல் அளவுல வித்தியாசம் இருக்குது. இது வந்து அடிஷனல் நாலேஜ். அந்த மாதிரி தான் இன்னும் 2 டேர்ம் இருக்கு, லியன் பிளெட்ஜ். இது முக்கியமாக இந்த உற்பத்தி நிறுவனங்கள்ல இருப்புகளுக்கு எதிராக கடன் வழங்குற சந்தர்ப்பத்துல நாம சொல்லுவோம் இருப்புக்கு எதிரான கடன் என்று. தமிழ்ல பொதுவாக இந்த இருப்புக்கு எதிரான கடன் என்று பொதுவான ஒரு காமன் டேர்ம், ஜெனரல் டேர்ம் ஒன்று நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுலயும் நிறைய வித்தியாசமான வகையான இருப்புக்கு எதிரான கடன்கள் இருக்கு. அதுக்கு 2 உதாரணங்கள் தான் லியன் பிளெட்ஜ். லியன் என்று சொல்ற நேரம் the borrower will remain as the owner of the asset. borrower என்று சொல்ற யாரு? கடன் பெற்று கொண்டவர். கடன் பெற்று கொண்டவர் வந்து அந்த இருப்புகளுடைய சொத்துரிமை வந்து அந்த கடன் பெற்று கொண்டவர்கிட்டே இருக்கு. ஆனா என்ன, பிளெட்ஜ் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா கடன் வழங்கினவர் வந்து என்ன செய்வாரு? இந்த இருப்புகளினுடைய பொசிஷன், அதுகளுடைய என்ன சொல்றது, அதுகளுடைய உரிமை இல்ல, அதுகளுடைய இருப்புக்களை வந்து அவர் என்ன செய்வாரு? கடன் பெற்று கொண்டவர் இருந்து கடன் பெற்று கொண்டவர் அவரோட பக்கம் கொண்டு வருவாரு. இதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இத லியன், the borrower will remain as the owner of the asset. In a pledge, the banker is entitled to have its exclusive possession. அத முழுசாக அந்த இருப்புகளுடைய முழு அந்த இருப்புக்களை பிசிக்கலாக பேங்க் வந்து அது வச்சுக்கொள்ளுதான் பிளெட்ஜ்ங்கிறத அரேஞ்ச்மெண்ட் until the debt is settled and has the power to settle the pledged asset. இந்த லியன் பிளெட்ஜ் இது ரெண்டையும் நாங்க ஒப்பிட்டு நோக்குற நேரம் வந்து
இந்த கடன் வழங்கினவர்களுக்கு இருப்புக்களின் மீதான கூடுதலான உரிமை வந்து இந்த பிளெட்ஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேல இருக்கு. இந்த மாதிரி சின்ன நூல் அளவிலான சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நம்ம கடன் பொருட்களை பத்தி பாக்குற நேரமும் சரி, இந்த பிணையங்கள் இந்த பிரசன்டேஷன்லயும் சரி, நாங்க பொதுவாக இருப்புக்களுக்கு எதிரான கடன்கள்ங்கிறத பார்த்தோம். ஆனா இருப்புக்களுக்கு எதிரான கடன்களும் வர இந்த இருப்புக்களை பிணையங்களாக கொள்ற நேரங்கள்லயும் நாங்க வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இந்த பிணையங்கள் அமையும். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு தந்திருக்கிறேன். இந்த லிங்க்லயும் நீங்க உங்களுக்கு மேலதிகமான ஐடியா வேணும்னு சொன்னா நீங்க ரீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து ஃபிக்ஸ்ட் மோர்கேஜ், ஃப்ளோட்டிங் மோர்கேஜ் இருக்கு. ஃபிக்ஸ்ட் மோர்கேஜ் என்று சொன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட கடனுக்கு குறிப்பிட்ட சொத்து பிணையமாக வைக்கப்படுறதை தான் நாங்க சொல்லுவோம் ஃபிக்ஸ்ட் மோர்கேஜ் என்று. ஃப்ளோட்டிங் மோர்கேஜ் என்று சொல்ற நேரம் என்ன செய்வாங்க? கடன் பெறுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட சொத்தை கடன் வழங்குனர்கிட்ட வழங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு நான் எடுக்க போற கடன்களுக்கு இதை நீங்க சொத்தாக வச்சுக்கொள்ளலாம், இது பிணையமாக வச்சுக்கொள்ளலாம்ங்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ரிவால்விங் கிரெடிட்னு நீங்க நம்ம கடன் பொருட்களை பத்தி படிக்கிற நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கடன் எல்லை இருக்கும், கிரெடிட் லிமிட் இருக்கும். அந்த கிரெடிட் லிமிட்டுக்குள்ள ஒரு கடன் பெறுநர் வந்து என்ன செய்வாரு? கடன்களை பெற்றுக்கொள்வாரு, பேல் செலுத்துவாரு, கடன் பெற்றுக்கொள்வாரு. அப்படி ஒரு தொடர்ந்து வந்து ரிவால்விங் கிரெடிட்டாக போய்கொண்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை செக்யூர் பண்றதுக்கு பிணையங்களாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சொத்துக்கள் வந்து பிணையமாக கொள்ளப்படும். இப்ப நீங்க வாட்சி பாருங்க விளங்கும். ஃபிக்ஸ்ட் மோர்கேஜ் செக்யூர்ஸ் அ பர்டிகுலர் fixed mortgage and சொல்ற நேரம் fixed mortgage secures a particular liability and cannot be enforced for further advance. Floating mortgage and சொல்ற நேரம் will enable the bank to grant a series of advances within a specified limit of the bond and also it permits the continuation of advance within the limit. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். அடுத்தது கடைசியாக பிரைமரி மோர்கேஜுக்கும் செகண்டரி மோர்கேஜுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? நான் முன்னால சொன்ன மாதிரி இந்த பிரைமரி மோர்கேஜ் என்று சொல்ற நேரம் ஒரு ஒரு ஏற்கனவே பிணையமாக எந்த ஒரு கடன்களுக்கும் கொள்ளப்படாத ஒரு சொத்து முதல் தடவையாக பிணையமாக கொள்றதுதான் பிரைமரி மோர்கேஜ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் என்று சொல்லுவேன். அதே சந்தர்ப்பத்துல செகண்டரி மோர்கேஜ் என்று சொல்ற நேரம் என்ன? இப்போ ஒரே வகையான சொத்தை வச்சு நாங்க ரெண்டாவது தரம் ஒரு கடன் எடுக்க போறோம் வேண்டாம், அதை நாங்க செகண்டரி மோர்கேஜ் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி எடுக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதாவது ஒரு மிகவும் வேல்யூ கூடின ஒரு சொத்தை வச்சு நாங்க ஒரு கடன் ஃபர்ஸ்டுக்கு பெற்றுக்கொண்டோம். இப்ப சொல்லுவோம் அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டின்னு நிறைய தொகை வந்து நாங்க மீள் செலுத்தி முடிஞ்சது என்று சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? அந்த சொத்தை நாங்க இன்னும் ஒரு கடனை பெற்றுக்கொள்றதுக்கு செகண்டரி மோர்கேஜாக வச்சு கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நடக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. பிரைமரி மோர்கேஜ், செகண்டரி மோர்கேஜ். அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் பத்தி நாங்க நிறைய பேசினோம். அதாவது சொத்துக்களை பிணையமாக வச்சு கடன் பெற்றுக்கொள்ற நேரம் காப்புறுதி பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் என்று நாம பேசினோம். அப்ப அந்த காப்புறுதிகளும் வந்து நிறைய வகைகள் இருக்கு. ஒன்று இப்ப முக்கியமாக இந்த பென்ஷனியர்ஸுக்கு ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு கடன்களை வழங்குற நேரம் அவங்க என்ன செய்வாங்க? கட்டாயம் ஆயுட்காப்புறுதி ஒன்றுக்கு எதிராகத்தான், லைஃப் இன்சூரன்ஸுக்கு எதிராகத்தான் கடன்களை வழங்குவாங்க. அப்ப அந்த ஆயுள் காப்புறுதி என்று சொல்ற நேரம் அந்த ஆயுள் காப்புறுதி பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற நேரம் சில முக்கியமான விஷயங்களை கருத்தி கொள்ளுவாங்க. இல்லாட்டி வேற சொத்துக்களாக இருக்கிற நேரம் அந்த சொத்துக்களுக்கு எதிராக சொல்லுவோம் ஃபயர் இன்சூரன்ஸ், பர்க்லரி இன்சூரன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி, மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் பாலிசி, இந்த மாதிரி நிறைய வகையான காப்புறுதி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. அதுகளை நீங்க ஜெனரலாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான் எனக்கு பிணையங்களை பத்தி உங்களோட டிஸ்கஸ் பண்ண இருந்த விஷயங்கள். மிஸ் கன்கரண்ட் மோர்கேஜ் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னன்னு கான்கரண்ட் மோர்கேஜ் என்று சொல்றதும்
இப்ப செகண்டரி மோர்கேஜ்னு சொல்றது ரெண்டாவது தடவை. கான்கரண்ட் மோர்கேஜ் என்று சொல்ற நேரம் அதுக்கு அடுத்தடுத்த தடவைகள் ஒரே மோர்கேஜை வச்சு ஒரே சொத்தை வச்சு சொத்தை ஒரே ஒரே சொத்தை திருப்பி திருப்பி வச்சு பிணையங்களாக வச்சு கடன் பெடுத்துக் கொள்றதுதான் கான்கரண்ட் மோர்கேஜ்னு நாங்க சொல்றது. அது மேபி டூ காம்ப்ளிகேட்டட். பிரைமரி மோர்கேஜ், செகண்டரி மோர்கேஜ், இது ரெண்டும் தான் கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது. கான்கரண்ட் மோர்கேஜ்ங்கிறதும் செகண்டரி மோர்கேஜ் மாதிரி தான். மேபி மூன்றாவது அடுத்த தடவைகள்ல ஒரே சொத்தை பிணையமாக வைக்கிறது தான் நாங்க சொல்லலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, கான்கரண்ட் மோர்கேஜை பத்தி கேட்டீங்க. ஸோ இருக்க கான்கரண்ட் செகண்ட் லியன் மோர்கேஜ் லோன் means the second lien mortgage loan as to which the prior lien or such mortgage property is secured by financing which was obtained related to the mortgage from the related borrower at the same time such that second lien mortgage loan was originated. concurrent mortgage நாங்க பொதுவாக சொல்றது பிரைமரி மோர்கேஜை விட்டு ரெண்டாவதோ மூன்றாவதோ அடுத்தடுத்த தடவைகள்ல ஒரே சொத்தை வச்சு திருப்பி திருப்பி நாங்க வேற வேற நிதி நிறுவனங்கள்ட்டையோ அதே நிறுவனங்கள்ட்டையோ வேற வேற கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்தை தான் நாங்க சொல்லுவோம் கான்கரண்ட் மோர்கேஜ். அப்ப நீங்க ஜென்ரலா பிரைமரி மோர்கேஜ், செகண்டரி மோர்கேஜ் இந்த ரெண்டு டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரி. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா செக்யூரிட்டிஸை பத்தி, பிணையங்களை பத்தி? ஓகே, இல்லைன்னு சொன்னா நம்ம அடுத்த பிரசன்டேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நாங்க இதுவரையில நாங்க கடன் மதிப்பீடு செய்யறது எப்படிங்கிறதான் வெரி டீட்டெயிலா படிச்சிருக்கிறோம். இப்ப நம்மளோட சிலபஸை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள் நான் உங்களுக்கு முந்தையும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல மிகவும் கூடுதலான ஃபோக்கஸ் இந்த கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள்ல இருக்கு. உங்களோட எக்ஸாம் பேப்பர் பாஸ்ட் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இந்த கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள், அதாவது நாங்க டிஸ்கஸ் பண்ணின 6 C's ஆஃப் கிரெடிட்டை பத்தி இருக்கலாம். இதை பாருங்க, 6 C's ஆஃப் கிரெடிட்டை பத்தி இருக்கலாம். இல்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணின ஸ்வாட் டெஸ்டல், போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்சஸ், மற்றது நிதி கூற்றுக்களை பத்தின பகுப்பாய்வு, திட்டங்களை பகுப்பாய்வு செய்யறது, மற்றது நம்ம இப்ப போன 2 கிளாஸ்லயும் படிச்ச மாதிரி கிரிப் ரிப்போர்ட், எக்ஸ்டர்னல் கிரெடிட் ரேட்டிங், உள்ளக கடன் மதிப்பீடு, பிணையங்களை பத்தின மதிப்பீடு, இந்த மாதிரி கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை பேஸ் பண்ணின நிறைய கொஸ்டின்ஸ் உங்களோட ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டா நிறைய இருக்கு. அதால கடன் மதிப்பீடுங்கிறத பத்தி அந்த ஏரியாவை பத்தி நீங்க கூடுதலான கவனம் எடுத்து கூடுதலான விஷயங்களை படிக்க வேணும். கடன் மதிப்பீடுங்கிற ஏரியா வெரி இம்பார்ட்டன்டான ஏரியா. அதோட எக்ஸாம் பேப்பர் ஃபோக்கஸ் ஆகவும் இருக்கட்டும். இப்ப முன்னால ஃபர்ஸ்டுக்கே நான் உங்களோட கடன் மதிப்பீடு செஷனை ஃபர்ஸ்டுக்கே ஸ்டார்ட் பண்ற நேரம் சொன்ன மாதிரியாக இருக்கட்டும், எந்த ஒரு கடன் படிமுறைகளை கீழே இருக்கிற படிமுறைகளை வச்சு நோக்குற நேரம் மற்ற படிமுறைகள் எல்லாத்தையுமே நாங்க லேசாக்கலாம் எப்ப நம்மளுடைய கடன் மதிப்பீடு சரியாக இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல. கடன் மதிப்பீட்டை நாங்க சரியாக செய்துட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு மீதி இருக்கிற எல்லாமே மீதி இருக்கிற படிமுறைகள் எல்லாமே லேசாக அமையும்.
அப்ப நாங்க உண்மையாக பிராக்டிக்கலாக இந்த கொடுக்கடன் படிமுறை எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்க எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, கடன் மதிப்பீடு செய்தல்ங்கிறது மிகவும் முக்கியமான ஃபோக்கஸ் ஏரியா. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ கடன் மதிப்பீட்டை ஒரு சைட்ல வச்சுட்டு அடுத்தது கடன் அப்ரூவல், கடன் ஒப்புதல் அளித்தல் என்கிற இந்த ப்ரெசன்டேஷன்ல நெக்ஸ்ட் இருக்கிற 25 மினிட்ஸை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண மாதிரி கடன் மதிப்பீடு செய்துட்டோம். கடன் மதிப்பீடு செய்ததுக்கு பிறகு நாங்க 2 கன்க்ளூஷன் தான் வரலாம். ஒரு கன்க்ளூஷன் என்ன, நாம இந்த வாடிக்கையாளருக்கு கடன் கொடுக்க முடியாது. இப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க வெவ்வேறு கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை வச்சு கடன் மதிப்பீட்டதுல இந்த வாடிக்கையாளர் சம்பந்தமான இடர், கொடுக்கடன் இடர், கிரெடிட் ரிஸ்க் வந்து கூடுதலாக இருக்கு அப்படின்னு நாங்க முடிவெடுத்திருப்போம். எங்க, நம்ம போன கிளாஸ்ல படிச்ச மாதிரி நம்மளோட இன்டர்னல் ரேட்டிங் சிஸ்டம் உள்ளக கடன் மதிப்பீட கடைசியாக மொத்தமா சமரியாக எடுக்கிற நேரம் மேபி அவரோட ஸ்கோர் வந்து ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் கஸ்டமர் நாம அவரை குரூப் பண்ணியிருப்போம். அந்த சந்தர்ப்பத்துல அந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு நாம நம்மளோட கடன் மதிப்பீட்டு கன்க்ளூஷன் என்ன, கடன் கொடுக்க இயலாது. அது ஒரு முடிவு. இல்லாட்டி என்ன செய்வோம், நம்மளோட கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை பேஸ் பண்ணி இந்த வாடிக்கையாளர் வந்து சொல்லுவோம், கடனிடர் குறைந்த வாடிக்கையாளர், இவருக்கு கடன் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவெடுப்போம். இல்லாட்டி இவர் வந்து ஓரளவு கடனிடர் கொண்டவர், இவருக்கு சில முக்கியமான நிபந்தனைகளை கொண்டு கடன் கொடுத்து அவரை நாங்க முக்கியமாக கவனத்துல கண்காணிப்புல வச்சு கொள்ளணும். ஆனா இந்த வாடிக்கையாளருக்கு கடன் கொடுக்கலாம் என்கிற ஒரு முடிவு எடுக்கலாம். அப்ப நிராகரிக்கிறது என்று சொன்னா அட் த ஃபேஸ் நாம நிராகரிக்கலாம். ஆனா கடன் கொடுக்க போறோம், இவர் கடன் மதிப்பீட்டுல இவர் ஒரு நல்ல வாடிக்கையாளர், கடன் வழங்கப்படக்கூடியவர் என்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தோம் என்று சொன்னா அந்த வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குறதுக்கு முந்தி நாங்க என்ன செய்யணும், அவரை அடுத்த படிமுறைக்குள்ள நாம அவரை உட்படுத்துவோம். அதாவது அவருக்கு கடன் வழங்கலாம் என்கிறதுக்கான ஒப்புதலை நாங்க பெற வேணும். அதுதான் கிரெடிட் அப்ரூவல், கடன் ஒப்புதல் அளித்தல். அப்ப நான் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்லைட்ல இந்த கடன் ஒப்புதல் அளித்தல் என்கிற இது சம்பந்தமான சில முக்கியமான பாயிண்ட்ஸை நாங்க பார்ப்போம். கடன் ஒப்புதல் அளித்தல் என்பது ஒரு வாடிக்கையாளர் கடன் ஒன்றை பெறுவதற்கான தகுதி பெற வேண்டிய செயல்முறையாகும். கடன் ஒப்புதலை வழங்குவது கடன் மதிப்பீட்டை பொறுத்தது. வாடிக்கையாளரின் கடன் மதிப்பையும் கடன் மீள் செலுத்தும் திறனையும் பொறுத்து கடன் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அவருக்கு போதுமான கிரெடிட் வர்தினஸ், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, இது ரெண்டும் இருக்குங்கிறத நம்மளுடைய கிரெடிட் இவாலுவேஷன்ல நாங்க முடிவெடுத்தோம் என்று சொன்னா அவருடைய கடனுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும், கடன் வழங்கப்பட முந்தி. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க பிராக்டிக்கலா ஒர்க் பண்றீங்கன்னா கிரெடிட் டிபார்ட்மெண்ட் ஒன்றுல இல்லாட்டி வேற ஒரு நிதி நிறுவனம் ஒன்றுல வேலை செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன கிரெடிட் ப்ரொபோசல் ஒன்று இருக்கு. கடன் வசதிகளுக்கான அனைத்து கடன் தீர்மானங்களும் பரிந்துரைகளும் அதை நாங்க கிரெடிட் ப்ரொபோசல் என்று சொல்லுவோம். பொதுவாக கடன் வழங்கும் நிறுவன கிளைகளில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நிதி நிறுவனத்தின் ஹெட் ஆபீஸை விட்டு நிறைய கிளைகள் இருக்கு. வாடிக்கையாளர்கள் அந்த கிளைகளை நோக்கி சென்றுதான் பொதுவாக கடன்களை கேட்பாங்க. அந்த கிளைகள்ல தான் இனிஷியேட் ஆகும். அப்ப அந்த நிறுவன கிளைகள்ல இருந்துதான் இந்த கடன் மதிப்பீடுங்கிறது தொடங்க வேணும். இந்த மதிப்பீடுகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்கலாமா, அவருக்கு கடன் ரெக்கமெண்ட் பண்ணப்படலாமா என்கிற விஷயங்கள் வந்து இந்த கிரெடிட் ப்ரொபோசல்ல ஆரம்பிக்கப்பட வேணும். அது நிறுவனத்தின் கிளைகள்ல இருந்து தொடங்கப்பட வேணும். அப்ப அந்த கிளைக்கு பொறுப்பாக பிரான்ச் மேனேஜர் இருப்பார். மற்றது அந்த கிளைக்குள்ளேயே என்ன கிரெடிட் கமிட்டி, கிளை கடன் குழு இருக்கு. அந்த கிளை என்ற மட்டத்துல ஒரு நபருக்கு கடன் வழங்கப்பட முடியும்ங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷனோட அது வந்து என்ன ஹெட் ஆபீஸுக்கு பாஸ் பண்ணப்படும். ஹெட் ஆபீஸ்ல இருந்து
அது சில நேரம் பெரிய தொகை கடன்கள் என்று சொல்ற நேரம் அவர்களுடைய போர்ட் லெவல் கிரெடிட் கமிட்டிக்கும் போட்டு அப்ரூவல் எடுக்கப்பட வேண்டும். சரியா? கடன் தீர்மானங்கள், பரிந்துரைகள் மற்றும் அதனுடைய மொத்தமான தேவையான தகவல் மற்றும் ஆவண சான்றுகளுடன், இப்ப நம்ம முதலாவது 2வது ஸ்டேஜ்ல கிரெடிட் இவாலுவேஷன்ல எவ்வளவோ வகையான தகவல்கள் நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவோ வகையான தகவல்களை நாங்க மதிப்பீடு செய்திருக்கிறோம். இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சரியான முறையில சப்போர்ட் பண்ணி கிரெடிட் மெமோ ஒன்றை தயாரிக்க வேணும். ஓகே, கடன் தீர்மானங்கள், பரிந்துரைகள், தேவையான தகவல் மற்றும் ஆவண சான்றுகளுடன் முறையாக தலைமை அலுவலகத்துக்கு இந்த கிரெடிட் மெமோங்கிறது அனுப்பப்பட வேண்டும். அப்ப இந்த கிரெடிட் மெமோல நாங்க என்ன முக்கியமாக ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், அது ஒரு லோன் கொடுக்கலாமா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், கடன் தீர்மானங்கள், பரிந்துரைகள் முறையாக நடத்தப்பட்ட சாத்தியக்கூறு அறிக்கை, இல்லாட்டி செய்ய ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை தான் நாங்க பாஸ் பண்ண போறோம் கிளையில இருந்து ஹெட் ஆபீஸுக்கு. வணிக வாடிக்கையாளர்களுக்கான மூலதன தேவைகளுக்கு இல்லாட்டி மூலதன தேவையை காட்டும் இந்த முழு பணித்தாள் இதுல இருக்க வேணும். இந்த லோன் கஸ்டமர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எவ்வளவு லோன் தேவைப்படுது, இந்த லோனை கொடுக்கறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, அந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து கிளையில இருந்து பிரான்ச்சுக்கு ரெக்கமெண்டேஷனோட பாஸ் பண்ணப்பட வேணும். ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு கடன் வழங்கலாமா என்பது குறித்த முடிவை தனித்தனியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்ப நான் முன்னால சொன்ன மாதிரி தலைமை அலுவலகத்துக்கு சாத்தியமான திட்டங்கள் மட்டுமே அனுப்பப்படுவதை கிளைகள் உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம ஒரு கஸ்டமரை ரிஜெக்ட் பண்ண போற வேண்டாம், அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுறலாம், அதையும் நாங்க ஹெட் ஆபீஸுக்கு பாஸ் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. ஆனா சாத்தியமான திட்டங்கள், கடன் கொடுக்கலாம்ங்கிற சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்க தலைமை அலுவலகத்துக்கு பாஸ் பண்ணலாம். அனைத்து கடன் திட்டங்களும் கிளை கடன் குழுவில் பிரான்ச் கிரெடிட் கமிட்டியில ஆராயப்பட்டு இந்த பிரான்ச் கிரெடிட் கமிட்டியின் அனைத்து உறுப்பினர்களின் கையொப்பங்களுடனும் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். அங்க என்ன செய்வாங்க, இந்த கம்ப்ளீட்டான இந்த கிரெடிட் ப்ரோபோசலை அவங்க சரியான முறையில ஃபுல்லா திருப்பி ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த கடன் விண்ணப்பங்கள் கடன் கொள்கையின்படி, கடன் கொள்கையில நாம உங்களுக்கு படிச்சது ஞாபகம் இருக்கும், கிரெடிட் பாலிசியில என்ன அவங்களால அந்த நிறுவனத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடர் மட்டத்துக்குள்ள கடன் ஒன்று இருக்குன்னு சொன்னாதான், கடன் விண்ணப்பம் இருக்கும் என்று சொன்னாதான் அந்த கடன் ஒப்புக்கொள்ளப்படும். அந்த மாதிரி கடன் கொள்கைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்க பார்த்தனாங்க. அந்த மாதிரியான கடன் கொள்கைக்கு இணங்கி போகுது என்று சொன்னாதான், அதுல கடன் கொள்கையில் இருக்கிற எல்லா நிபந்தனைகளும் சரியான பூர்த்தி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாதான் என்ன தலைமை அலுவலக கடன் குழு ஹெட் ஆபீஸ் கிரெடிட் கமிட்டி அதை அந்த கிரெடிட் பாலிசிக்கு இணங்க இருக்குதாங்கிறத மதிப்பீடு செய்வாங்க. பிறகு அது தேவை ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல அது போர்ட் லெவல் கிரெடிட் கமிட்டிக்கும் அனுப்பப்பட்டு அப்ரூவல் எடுக்கப்படும். இப்போ ஒரு குறித்த கடனை யாரு அப்ரூவ் பண்ண வேணும் வந்து என்ன அகெயின் கிரெடிட் கொள்கை, கிரெடிட் மேனுவல்ல இருக்கு, கொடுகடன் கையேடு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாம அந்த செஷன்ல பார்த்தனாங்க, இந்த கிரெடிட் மேனுவல் கொடுகடன் கையேட்டுல வந்து எல்லா விஷயங்களுமே வந்து எல்லா விஷயங்களும் அந்த கொடுகடன் கையேட்டுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட கடனை யாரு ஒப்புதல் அளிக்கலாம், சொல்ல போனா ஒரு சின்ன தொகை கடனை வந்து மேபி நாங்க பிரான்ச்சுக்கு அந்த போர்ட் லெவலுக்கு போடாம ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கிரெடிட் கமிட்டிக்கு அவங்க அதை அப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இல்லாட்டி ரிப்பீட் கஸ்டமர்ஸ், அதாவது ஒரு நிதி நிறுவனத்தின் தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கிற ஒரு கஸ்டமர், நிறைய நிதி நாணயத்தன்மை இருக்கிற ஒரு கஸ்டமராக இருக்கிற நேரம் அவருடைய ஒரு டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் சொல்லுவோமே, ஒரு தற்காலிகமாக அவர் எதிர்பார்க்கிற வங்கி மேலதிக கற்ற மேபி நாங்க போர்ட் லெவல் கிரெடிட் கமிட்டிக்கு போட்டு கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்காது. அதான் மேபி
ஈவன் பிரான்ச் லெவல்லையே அந்த டெம்பரரி ஓவர் டிராஃப்டை அப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன வகையான கொடு கடன்களை எந்த மட்டத்துல யாரு ஒப்புதல் அளிச்சு வழங்கணும்ங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கிரெடிட் மேனுவல் கொடு கடன் கையேட்டுல மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கு. அதனால இந்த பாயிண்ட்ல போட்டிருக்கிறேன். கடனை இறுதியாக யார் ஒப்புதல் அளித்தல் என்பது நிதி நிறுவனத்தின் ஆரம்பத்திலேயே வகுக்கப்பட்டிருக்கு. கடன் கொள்கை கடன் கையேட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல கடனுடைய அளவு, கடனின் வகை, கடன் தொடர்பிலான கொடு கடன் இடர் மற்றும் ஏனைய விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த கடனை குறிப்பிட்ட வகையான கடனை யாரு கடைசியில இறுதி ஒப்புதல் அளித்தல் செய்ய வேணும்ங்கிறது வந்து டிசைட் பண்ணப்படும். மற்றது என்ன பாயிண்ட் போட்டிருக்கு, பரிந்துரைக்கப்பட்ட கடனையும் கடனின் அளவையும் நியாயப்படுத்த கடன் வாங்குபவரின் பண்புகள் மற்றும் வணிகத்தின் பண்புகள் என்பன சரியான முறையில் ஆராயப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் துணை ஆவணங்கள் அவசியம். நான் இந்த பாயிண்ட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டுக்கும் போட்டிருந்தேன். கடன் மதிப்பீடு செய்யறதுக்கு பாவிக்கப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களுமே வந்து சமரைஸ் பண்ணப்பட்டு சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கணும் இந்த ரெக்கமெண்டேஷனோட. அப்ப இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது வாடிக்கையாளருக்கு ஒரு புது கடன் வசதியை வழங்குறதாக இருந்தா, இல்லாட்டி இருக்கிற ஒரு வாடிக்கையாளருடைய பழைய கடன் வசதியை ரினியூ பண்றதாக இருந்தா, இல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா நாங்க கடன் தொகையை கூட்டி கொடுக்க போறமாக இருந்தா, எப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்லையுமே இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையுமே புதுசாக இந்த கடன் மதிப்பீடு செய்யப்பட்டு கிரெடிட் அப்ரூவல் வந்து எடுக்கப்பட வேண்டும். அதாவது புது கடன் வசதியாக இருக்கட்டும், இல்லாட்டி பழைய வசதிகளை ரினியூ பண்றதாக இருக்கட்டும், இல்லாட்டி அதனுடைய கிரெடிட் லிமிட்டை பெருசாக்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே தனித்தனியாக கடன் மதிப்பீடு டு சம் எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டு கிரெடிட் அப்ரூவல் வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்துல தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாம படிச்ச இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங். கடன் அனுமதிக்கு முந்தைய கட்டத்திலும் அனுமதிக்கு பிந்தைய கட்டத்திலும் தீர்மானமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு உத்தியாக இருக்கிறது தான் இந்த உலக கடன் மதிப்பீட்டு முறைமை. இதை நாங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த இன்டர்னல் ரேட்டிங் சிஸ்டம், இந்த ரேட்டிங் ஸ்கோரை பேஸ் பண்ணி நாம நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறோம். என்னென்ன வகையான முடிவுகள்? கடன் அனுமதிக்கு முந்தைய கட்டத்தில் கடன் வழங்குவது தொடர்பில் கடன் வழங்கலாமா இல்லையா என்பது தீர்மானித்து ஒப்புதல் அளிப்பதற்கு உலக கடன் மதிப்பீட்டு முறைமை உதவுகிறது. அதை விட இந்த ஒவ்வொரு லோனுக்கும் என்ன லோன் பிரைஸ், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் கொடுக்க வேணும், மற்றது ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம், என்ன லோன் அமௌண்ட் எவ்வளவு கொடுக்கலாம்ங்கிறத தீர்மானிக்கிறது. மற்றது என்னென்ன என்ன வகையான கடன் வசதி கொடுக்கலாம். இப்ப பர்சனல் லோன், இப்போ நீங்க சில சந்தர்ப்பங்கள்ல கண்டிருப்பீங்க, நீங்க ஒரு பேங்குக்கு போய் பர்சனல் லோன் கேக்குறீங்கன்னு சொன்னா அவங்க உங்களோட தேவையை கேட்டு போட்டு பர்சனல் லோனுக்கு பதிலீடாக இன்னும் ஒரு வகையான கடன் வசதியை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரியான எந்த கேட்டு வர கடன் பெறுநருக்கு தேவைக்கு என்ன கடன் வசதி கொடுக்கலாம், மற்றது இந்த கடன் வசதி சம்பந்தமாக என்னென்ன வகையான இடர்கள் இருக்கு, இந்த இடர்களை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன வகையான பாதுகாப்பு இல்லாட்டி கண்ட்ரோல்ஸ் கட்டுப்படுத்தல்கள் தேவைங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த கடன் மதிப்பீட்டு முறைமையில கன்சிடர் பண்ணப்படும். இது எல்லாமே வந்து மதிப்பீடு செய்யப்படும், டிசைட் பண்ணப்படும். இது எல்லாத்தோடையும் சேர்த்துதான் கடன் ஒப்புதல் அளித்தலுக்கு கட்டாயம் போடப்பட வேண்டும். கொள்கையின்படி உள்ள அளவுகோல்களை நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே கடன்களை பணிப்பாளர் சபை கடன் குழு அல்லது கடன் ஒப்புதல் அளிக்கும் அதிகாரி ஒப்புதல் அளிப்பார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சில வகையான கடன்கள் வந்து கட்டாயமாகவே போர்ட் லெவல் கிரெடிட் அப்ரூவிங் கமிட்டிக்கு போட வேண்டியதாக இருக்கும். சில வகையான கடன்கள் வந்து போர்டுக்கு போட தேவையில்லை, அதை
அப்ரூவ் பண்றதுக்கு மேபி ஹெட் ஆஃபீஸ் லெவல்லையோ இல்ல பிரான்ச் லெவல்லையோ கிரெடிட் அப்ரூவிங் ஆஃபீஸர் இருப்பாரு. அப்ப இத போடணுமா இல்லையா, யார் ஒப்புதல் அளிக்கணும், என்னென்ன நிபந்தனைகள்ல இந்த கடனை ஒப்புதல் அளிக்கணும், மற்றது ங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து கடன் கொள்கை, கடன் கையேடு இதுகள்ல ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குங்கிறதையும் நாங்க ஃபர்ஸ்டுக்கே பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல விண்ணப்பிக்கப்பட்ட கடன்கள் வந்து அங்கீகரிக்கப்படாத சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்ப கடன் பெறுநராக நாம விண்ணப்பிக்கிற கடன்கள் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல நிராகரிக்கப்படும். இப்ப எங்களுக்கு வந்து சரியான கடன் நாணயத்தன்மை இல்லாட்டி கடனை மீள் செலுத்தும் தன்மை இல்லை என்று சொன்னா எங்களுடைய கடன்கள் வந்து நிராகரிக்கப்படும். அது எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து சில உதாரணங்கள் தந்திருக்கிறேன். எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு வாடிக்கையாளர், தனிநபர் வாடிக்கையாளராக இருக்கட்டும் இல்லாட்டி நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்க விண்ணப்பிச்ச கடன்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல அங்கீகரிக்கப்படாம போகக்கூடும் என்கிறதுக்கான சில உதாரணங்கள் தந்திருக்கிறேன். இதுல இருக்கிற உதாரணங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இப்ப முதலாவது போட்டிருக்கிறேன், கோரப்பட்ட கடன் தொகையை விட பிணை மதிப்பு குறைவாக உள்ளது. இப்ப நாங்க இப்பதான் பிணையங்களை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப நாங்க கடன் விண்ணப்பிச்சிருக்கிற தொகைக்கு எதிராக என்ன பிணையங்கள் கொண்டு வர போறோம் என்று வங்கி கேட்டதுக்கு நாங்க முன் வச்ச பிணையங்களோட மதிப்பு வந்து போதாம இருக்கலாம். இன்னும் ஒன்று, கடன் சேவை போதுமை விகிதம், டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ குறைவாக உள்ளது. இப்ப நாங்க நிதியியல் விகிதங்களை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ பத்தி நாங்க பார்த்திருக்கிறோம். கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றது என்ன? இப்ப நாங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்த்திருக்கிறோம். அது மாதிரி தான் இது டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றது என்ன? நாங்க பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டியையும் இந்த ரெண்டையுமே மீள் செலுத்துறதுக்கு எங்களுக்கு போதுமான தொழிற்பாட்டு வருமானம் இருக்குதா, இந்த ரெண்டையும் தொழிற்பாட்டு வருமானத்தையும் நாங்க பெற்றுக்கொண்ட கடன்கள் மற்றும் கடன்களுக்கான வட்டி வீதம் இது ரெண்டையும் கம்பேர் பண்றதுதான் இந்த டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. சொல்ல போனா மேல தொழிற்பாட்டு வருமானம் இருக்கும், தொகுதி எண்ணாக கீழே இருக்கும் நாங்க பெற்றுக்கொண்ட கடனும் கடனுக்கான வட்டியும் கீழே பகுதி எண்ணாக இருக்கும். அப்ப இந்த தொழிற்பாட்டு வருமானம் எல்லாத்தையும் நாங்க இந்த மீள் செலுத்த வேண்டி இருக்கிற கடன் வட்டி இந்த ரெண்டு தொகையாலையும் பிரிச்சு வாரத்தை தான் நாங்க சொல்றது கடன் சேவை போதுமை விகிதம். அப்ப இந்த கடன் சேவை போதுமை விகிதம் என்று சொல்றது கடன் வழங்குறதுக்கு முந்தி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்க கால்குலேட் பண்ணி பாக்குற ஒரு ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோ வந்து போதுமானதாக இருக்காட்டி அதனுடைய ஒரு நிறுவனம் அவங்க உழைக்கிற தொழிற்பாட்டு வருமானம் வந்து அவங்களுடைய கடன் பொறுப்புகளை மொத்தமாக மீள் செலுத்துறதுக்கு போதாதண்டு. அப்ப போதாம இருக்கிற சந்தர்ப்பத்துல கடன் வழங்குனர் கடன்களை செலுத்துறதுக்கு கடனாக தொகையை தாரத்துக்கு முன்வர மாட்டாங்க. மூன்றாவது பாயிண்ட், ஒரு திட்டத்தை பொறுத்தவரை வருவாய் விகிதம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக உள்ளது. நாங்க வந்து ப்ரொஜெக்ட் அப்ரைசல் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதுல நாங்க என்ன நிறைய பார்த்திருக்கிறோம், பேபேக் பீரியடை பத்தி பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு திட்டம் ஒன்றை முதற் தடவையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்காக கேஷ் அவுட்ஃப்ளோவாக போகிருக்கிற மொத்த தொகையையும் எவ்வளவு காலத்துக்குள்ள நாங்க மீள் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது தான் பேபேக் பீரியட்னு பார்த்து வந்திருக்கிறோம். அப்படி சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பேபேக் பீரியட் மிகவும் நீளமாக இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸுக்கு இந்த வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ நிதி வழங்குறதுக்கு முன் வராது. மற்றது இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சில திட்டங்களுக்கு இந்த வருவாய் விகிதம் குறைவாக இருக்கு என்று சொன்னா அந்த மாதிரி திட்டங்களுக்கு நிதியிடுறதுக்கு கடன் வழங்குனர்கள் முன்வர மாட்டாங்க. இன்னொரு உதாரணம் நாலாவது, தொழிற்பாட்டு மூலதன முகாமைத்துவம். இதை பத்தியும் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பத்தியும் நாங்க பார்த்து வந்திருக்கிறோம். நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். ஓவர் ட்ரேடிங், அண்டர் கேபிட்டலைசேஷன் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நாங்க தொழிற்படு மூலதன முகாமைத்துவம் வந்து இந்த தொழிற்படு மூலதனம் நிறுவனத்துக்கு போதுமான அளவு இருக்குதா,
போதுமான அளவு இல்லைன்னு சொன்னா அது எந்த வகையில எங்களுடைய இலாபத்தன்மை, திரவத்தன்மை இதுகளை பாதிக்கும்ங்கிற மாதிரி எல்லாம் விரிவாக நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு நிறுவனத்துல சரியான முறையில தொழிற்படும் மூலதன முகாமைத்துவம் இல்ல, போதுமான நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகளை மீள் செலுத்துறதுக்கு போதுமான நடைமுறை சொத்துக்கள் இல்ல, அதாவது நடைமுறை விகிதம், கரண்ட் ரேஷியோ, இதெல்லாம் ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் ரேஷியோ போதுமானதாக இல்ல, இல்லாட்டி விற்பனை சுழற்சி, அதாவது நிறைய இன்வென்ட்ரிஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கு, சரியான விற்பனை சுழற்சி இல்லை, இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் வீக்னஸ் இருக்கு, அந்த மாதிரியான சில சிக்னல்ஸை கண்டாங்கன்னு சொன்னா கடன் வழங்குனர்கள் கடன்களை வழங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. இன்னும் ஒரு உதாரணம், 5வது, நிறுவனத்தின் உரிமையாண்மை மிகவும் குறைவு. இதுவும் நாங்க முந்தி பார்த்திருக்கிறோம். அதாவது கேபிட்டல், ஒரு தேவைக்காக ஒரு நிறுவனம் கடன் கேட்டு வார நேரம் அதுல கட்டாயம் பார்ப்பாங்க நிறுவனத்தின் உரிமையாளர் எவ்வளவு மூலதனம் போட்டிருக்கிறார் என்று பார்ப்பாங்க. நாங்க நிதியியல் பகுப்பாய்வுல டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்து வந்திருக்கிறோம். அதாவது ஒரு நிறுவனத்துல இருக்கிற கடன் தொகையையும் உரிமையாளர் போட்ட கடன் தொகையையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கிறோம். எந்த ஒரு நிறுவனத்திலுமே கடன் மூலதனம் கூடுதலாக இருக்குன்னு சொன்னா அந்த கடனை மீள் செலுத்துறதுக்கான திரவத்தன்மை, சொத்துக்கள் இதெல்லாம் கூடுதலாக இருக்க வேண்டும். ஆனா இந்த இந்த வியரிங் ரேஷியோ இல்லாட்டி டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து குறைவாக இருக்குன்னு சொன்னா அதைத்தான் எதிர்காலத்துல கடன் வழங்குற நிறுவனங்கள் வந்து கூடுதலாக விரும்ப. அப்போ ஒரு நிறுவனத்துல உரிமையாண்மை, ஈக்விட்டி கேபிட்டல் குறைவாக இருக்கு, அதாவது இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து கூடுதலாக இருக்கு என்று சொல்ற நேரம் வந்து புதிதாக கடன்கள் வழங்குறத கடன் வழங்குனர்கள் விரும்ப மாட்டாங்க. மற்றதும் நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம், குறைந்த வருவாய், அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி குறைவாக இருக்கு, இல்லாட்டி விற்பனை குறைவாக இருக்கு, கடன் மற்றும் மிகை வர்த்தகம் காரணமாக திரவத்தன்மை குறைவாக இருக்கு என்று சொன்னாலும் புதிதாக கடன்கள் வழங்கப்பட மாட்டா, நிராகரிக்கப்படும் கடன் விண்ணப்பம். மற்றது என்ன, நிறுவனத்துக்கு பயனளிக்காத சொத்துக்களை கையகப்படுத்துவதற்காக நிதியை திசை திருப்புவதன் மூலம் நிதி நிலையில் செல்வது. அதாவது இந்த நிறுவனம் வந்து சரியான முறையில நல்ல ப்ராஃபிட்டபிளான லாபம் தரக்கூடிய திட்டங்கள்ல சொத்துக்கள்ல பெற்றுக்கொண்ட நிதிகளை இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க வந்து இந்த சொத்துக்கள் வந்து என்ன செய்யப்படுது, பயனளிக்காத சொத்துக்கள் நிறைய பைலப் ஆகிருக்கு, வயபிளான ப்ரொஜெக்ட் இல்லாம வெரி அன்ப்ராஃபிட்டபிள் ப்ரொஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களால இவங்களுடைய நிதி நிலைமை சரியில்லை என்று கண்டாலும் புதிதாக கடன்கள் வழங்கப்பட மாட்டா. இப்ப நாங்க பார்த்த இதுவரைக்கும் நாங்க பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கடன் கேட்டு வார நபருக்கிட்ட இருக்கிற சில வீக்னஸஸ், கடன் பெறுநருக்கிட்ட இருக்கிற சில வீக்னஸஸ் காரணமாக கடன்கள் விண்ணப்பிக்கப்பட்ட கடன்கள் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். அதை தவிர சில கடன் வழங்கும் நிறுவனங்கள்ல இருக்கிற சில விஷயங்கள் காரணமாகவும் கடன் அங்கீகரிக்கப்படாம போகலாம். இப்ப வந்து சொல்லுவேன், ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட கடன் கேட்டு வார நபர் வந்து ஏற்கனவே ஒரு கடன் வழங்குனர்கிட்ட இருந்த ஒரு பேங்க் கிட்ட ஏற்கனவே நிறைய கடன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட நிறுவனம் கடன்களை ஏற்கனவே வாங்காம இருந்தாலும் அந்த குரூப்ல இருக்கிற வேற நிறுவனங்கள் கடன்களை பெற்றுக்கொண்டிருக்கு. அதால என்ன, குறிப்பிட்ட வங்கிக்கு அந்த சிங்கிள் பரோவர் லிமிட் இல்லாட்டி மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் அக்கமடேஷன் வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது இப்ப சொல்லுவோமே, நாங்க ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் அந்த நிறுவனத்துக்கு இருந்து பெற்றுக்கொண்ட கடன்கள் எல்லாத்தையுமே கூட்டி பாக்குற நேரம் சொல்லுவேன் மொத்த கடன்கள்ல இருந்து 10% விட கூடுதலாக இருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் பரோவர் லிமிட், மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் அக்கமடேஷன் இதுகளை பத்தி சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ணி இருக்கிற சில டிரெக்ஷன்ஸ் இருக்கு. அதை நாங்க இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட் லெக்சர்ஸ் இந்த கடைசி சில லெக்சர்ஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரே வாடிக்கையாளருக்கு இல்லாட்டி ஒரே வாடிக்கையாளர் குடும்பத்துக்கு திருப்பி நிறைய கடன்கள் ஏற்கனவே கொடுப்பட்டிருக்கண்டா சில சந்தர்ப்பங்கள்ல புதிதாக கடன்கள் வந்து அப்ரூவ் பண்ணப்பட மாட்டாது. இல்லாம கடைசி பாயிண்ட் பாருங்க, துறை சார்ந்த கடன் வரம்பு, அதாவது செட் எக்ஸ்போஷர் லிமிட் மீறப்பட்டுள்ளது. இப்ப சொல்லுவோம் சில வங்கிகள்ல இருக்கு, உதாரணத்துக்கு சொல்லுவோம் டூரிசம் செக்டருக்கு
டூரிசம் செக்டர் சார்ந்த நிறுவனங்களுக்கு மேக்சிமமா மொத்த கடன் போர்ட்போலியோல இருந்து நாங்க சொல்லுவோம் 10% மேல நாங்க வழங்குறது இல்ல. இப்ப நாங்களும் புதுசாக கடன் கேட்டு போற நாங்களும் வந்து இந்த டூரிசம் செக்டர்ல இருக்கிற ஒரு நிறுவனம். அப்ப எங்கள நிறுவனத்துல ஏதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப பியூரா அந்த அந்த பேங்குக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிற துறை சார்ந்த கடன் வரம்பு மீறப்படும், எங்களுக்கும் கடன் தந்தாங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களையும் கூட நாங்க கேட்டு போற கடன்கள் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப நாங்க இந்த ஸ்லைட்ல எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல விண்ணப்பிக்கப்படுற கடன்கள் அங்கீகரிக்கப்படாம போகக்கூடும்ங்கிறத நாங்க பார்த்தோம். சோ நாங்க சாரி இந்த பாயிண்டோட இன்றைய பிரசன்டேஷன் டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணினதுல நாங்க கண்டினியூ பண்ணுவோம் கிரெடிட் அப்ரூவல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க இன்றைய கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். கிரெடிட் அப்ரூவல் இந்த பிரசன்டேஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு இன்னும் ஒரு புதிய பிரசன்டேஷனும் பார்ப்போம். அதாவது நெக்ஸ்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணுங்க, பழைய பிரசன்டேஷன்ஸையும் எடுத்து ரீட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முந்தி தந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸையும் எனக்கு நீங்க அட்டெம்ப்ட் பண்ணி அனுப்புங்க, அதுல நான் ஃபீட்பேக் தருவேன். ஓகே, ஸோ ஹாப்பி வீக்கெண்ட், see you, bye.